பயணங்களில் மகிழ்ச்சியான புதிய பரிணாமத்திற்கு ஏரா சூர்யா ஹாலிடே டிராவல் அண்ட் டூர்ஸ் உங்கள் நம்பிக்கையின் தளம். மகிழ்வான க்ரூஸ் பயணம், சுவாரஸ்யமான ஈரோப், கொரியா, துருக்கி, ஜப்பான், சுவிட்சர்லாந்து, பால்கன்ஸ், இன்னும் பல பயண விவரங்களுக்கு இன்ஸ்டா, FB, டிக்டாக் மற்றும் ஏரா சூர்யா ஹாலிடே டிராவல் அண்ட் டூர்ஸ் அகப்பக்கத்தை நாடுவோம். சுவாரஸ்யமான பயண அனுபவம், இனிமையான தருணங்கள், மகிழ்வான நினைவுகளை சேகரிக்க உதவும் ஏரா சூர்யா ஹாலிடே டிராவல் அண்ட் டூர்ஸ். 012-52-85-931. வணக்கம் அன்பான உறவுகளே. விளங்குதா? சிறப்பு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் கலையிடை ஏறிய சாரும் நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கின குளிரில நீரும் இனியன என்பேன் என்றும் தமிழை என்னுயிர் என்பேன் தண்ணீர் என்று தித்திக்கும் வரிகளுக்கு சொந்தக்காரர் நமது பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். அந்த நினைவோடு இதோ மலர்ந்து விட்டது நமது ஞாயிறு பேச்சு. இதில் அற்புதமான கருத்துள்ள பாடல்களை நாம் சுயமெடுத்தோம். இதுக்கு உதவியாக இருந்த நமது பொறுப்பாளருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு புன்னகையுடன் தொடங்குவோம். இந்த நாள் நமக்கெல்லாம் ஒரு அற்புதமான நாளாக மலரட்டும். இனிய மாலை பொழுதில் மீண்டும் உற்சாக வணக்கம் உறவுகளே. இவ்வேளையில் இந்த பயனுள்ள ஞாயிறு பேச்சை நமது மக்களுக்காக கடந்த 4 ஆண்டுக்கு மேலாக மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து வரும் மக்கள் நல்வாழ்வு குழுவுக்கு என் பாராட்டை தெரிவித்துக் கொள்வோம். அத்துடன் இக்குழுவை மேற்பார்வை செய்து வருபவர் நாடறிஞ்ச தன்னம்பிக்கை தளபதி நமது மதிப்புக்குரிய அன்புக்குரிய பாசத்துக்குரிய ரேகோ ராசு அவர்களுக்கும் இவ்வேளையில் நம்ம நன்றியையும் பாராட்டியும் தெரிவித்துக் கொள்வதில் நாம் கடமைப்பட்டு இருக்கின்றோம். இந்த 4 ஆண்டு இந்த நிகழ்ச்சி வெற்றி அடைவதற்கு காரணம் இந்த ஏற்பாட்டுக்குழு ஒரு பக்கம் இருந்தாலும் அதை மேற்பார்வை செய்து கொண்டு இருப்பவர் ஒரு முக்கிய பொறுப்பு எடுத்தாலும் மக்களான நீங்கள் தான், நீங்கள் கொடுக்க ஆதரவால தான் இந்த நிகழ்ச்சி 4 ஆண்டுகள் நம்ம கடந்து போய்கின்றிருக்கோம். முன்ன போய் கொண்டு இருப்போம். அது ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தை இங்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகையால இந்த நிகழ்ச்சி மிக, அதாவது ஒரு பெண்டமிக் டைம்ல சாதாரணமா தொடங்கிய இந்த நிகழ்ச்சி பல பேர் நன்மை அடைஞ்சி இருக்காங்க. இந்த வாரத்தில இருந்து அடுத்த வாரம் வரைக்கும் இங்க பேசுகின்ற பேச்சாளர், அவங்க பேசுகின்ற தலைப்பு, ஏதாவது ஒரு சொல், ஏதாவது ஒரு வரி நம் மனதை மாற்றும் என்ற நம்பிக்கை இந்த ஏற்பாட்டு குழுவினருக்கு இருக்கு. கடந்த 2 வாரமாக நமது ஞாயிறு பேச்சில் வலம் வந்தவர் தன்னம்பிக்கை பாலசுப்ரமணியம். அவருக்கு தேர்வு செய்த தலைப்பு புதிய மூளை பதிவுகளை ஏற்படுத்தாத வரை உயர்வு காண முடியாது. பாகம் 2 பாகம் 2 2 வாரத்துல நல்ல விஷயத்தை நாங்க பகிர்ந்து சென்றார். அதுக்கு முந்தின வாரம் கனடா நாட்டிலிருந்து நம்ம சகோதரர் உயர் திரு கவின்ரா அவர்களை அவர் இந்த கல்வியின் மேன்மையை பத்தி இங்க பேசி சென்றார். இந்த சகோதரர் கவின்ராவை அறிமுகப்படுத்தின பெருமை நமது நாட்டு பிரபலர் நமது மதிப்புக்குரிய டாக்டர் பாணி அவர்கள். அந்த பெருமை அவருக்கு சேரும். இன்று பேசக்கூடியவரும் கல்வி ஆரோக்கியம் சுகாதாரம் ஏன், அதாவது கல்வி ஆரோக்கியம் சுகாதாரம் ஏன் முக்கியம் என்ற தலைப்புல சகோதரி டாக்டர் திவ்யா இங்க பேச இருக்கிறாங்க. அவங்க புதியவர் நம்மளுடைய இந்த ஞாயிறு பேச்சுக்கு. இவங்களை நான் அறிமுகப்படுத்துவதை விட நம்மளுக்கு ஞாயிறு பேச்சுக்கு அவங்களை இணைப்பாளமாக அமைந்தவரும் நமது டாக்டர் பாணி அவர்கள் தான். ஆகையால டாக்டர் பாணியை இப்போது அழைத்து நமது இன்றைய பேச்சாளரை ஒரு அறிமுகம் செய்ய அன்போடு அழைக்கின்றேன். ஐயா, உங்களோட அறிமுகத்தை நீங்க செய்யுங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம். வணக்கம். எல்லாரும் கொஞ்சம் முகத்து காட்டினா நல்லா இருக்கும். எல்லாம் முடிட்டாங்க. நானும் மலையரசு தான் இருக்கிறோம் ஐயா. நம்ம எலி வலை தளத்திலிருந்து பேசுற மாதிரி இருக்கு ஐயா. எலியெல்லாம் ஓடி வந்துருச்சு இருக்கு. சிறப்பு. இன்றைய பேச்சாளரை நான் குழந்தை பருவத்திலிருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதாவது எங்க வீட்டுல ஒரு சகோதரி மாதிரி தான் அவங்களும். அமரேந்திரன் கல்யாணி அவங்களுடைய குழந்தை. போன வாரத்துக்கு 2 வாரத்துக்கு முன்ன பேசுறாருல்ல கவீந்திரா, அவருடைய தங்கை இவங்க.
ஓ, மகிழ்ச்ி. கவிஞரோட தங்கை டாக்டர் திவ்யா அவங்க புத்ராஜய ஹாஸ்பிட்டல்ல வந்து வேலை செய்யறாங்க. இவங்க படிச்சது வந்து ரஷ்யா நாட்டுல படிச்சாங்க. ரஷ்யா மொழியும் ஓரளவு அவங்களுக்கு நல்லா தெரியும். ஊக்கமிக்கவர், நான் பார்த்ததுல நல்ல வந்து ஒழுக்கமானவர். அவருடைய வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த பொதுத்தளத்தில் ஒரு அர்ப்பணிப்பு என்பது இந்த இளம் பருவத்தில் உள்ள டாக்டர் அங்கே வரமாட்டாங்க. கொஞ்சம் வெக்கப்படுவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா வந்து சற்றே வந்து தயங்குவாங்க. நான் இந்த மாதிரி நீங்க வந்து பேசுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ஒத்துக்கிட்டாங்க. 2 வாரம் அவகாசம் கேட்டாங்க. அது சொந்த கொஞ்சம் வேலையினால. இன்னைக்கு அவங்க தளத்துல வந்திருக்காங்க. நல்லா சிறப்பா பேசுவாங்கன்னு நான் நிச்சயமா எதிர்பார்க்கிறேன். அவங்களுடைய திறமை என்ன என்பது எனக்கு நன்றாக தெரியும். தாய் தகப்பன் நல்ல சிறந்த முறையில இந்த டாக்டர் திவ்யாவை வந்து வளர்த்திருக்கிறாங்க. அவருடைய அண்ணனும் வந்து சிறப்பான ஒரு கல்வியாளர். கனடாவில் தொழில் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க அண்ணன் தம்பி 2 பேருமே வந்து கல்வியில ஊக்கம் பெற்றவங்க. அவங்கள அறிமுகப்படுத்துவதில் நான் பெருமை கொள்கின்றேன். வாங்க திவ்யா, நீங்க சிறப்பா பேசுவீங்க. நிச்சயமா எதிர்பார்க்கிறேன். உங்களுடைய சேவை இந்த பொதுத்தளத்தில் மக்களுக்கு தேவை என்பதை கருத்தில் கொண்டு வாழ்த்துகிறேன். வாங்க. நன்றி. நன்றி சார், நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். முதலில் எனக்கு இந்த அருமையான இன்ட்ரோ கொடுத்த டாக்டர் பாணி சாருக்கு ரொம்ப நன்றி. எனக்கு இந்த தளத்தில் பேச வாய்ப்பு கொடுத்த மிஸ்டர் ரேகோ ராசுக்கும் மிக்க நன்றி. அண்ட் மாடரேட்டர் ஐயா உங்களுக்கும் நன்றி. இன்னைக்கு வந்து ஆக்சுவலி என்னோட பேர் திவ்யா. நான் இப்ப வந்து ஒரு டாக்டரா இருக்கேன். எனக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வந்து பெண் வளர்ச்சி, கல்வியின் அவசியம் மற்றும் பெண் ஆரோக்கியமும் சுகாதாரமும். ஆக்சுவலி உண்மையில சொல்ல போனா எனக்கு இந்த டாபிக் கொடுத்தோன்னே நான் கொஞ்சம் எக்ஸைட்டட் ஆயிட்டேன் தான். ஆனா ஒரு 1 ஹவர்ல வந்து நம்ம நிறைய பேசணும்னா எதையுமே நம்ம வந்து ரொம்ப ஆழமா நம்ம போக முடியாது. அதனால என்னால முடிஞ்ச என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து உங்களுக்கு நான் ஒரு விதைய கொடுக்குறேன். ஒரு ஃபுட் ஃபார் தாட்னு சொல்லுவாங்க. சோ அந்த ஃபுட் ஃபார் தாட்டை நீங்க எவ்வளவு தூரம் எவ்வளவு ஆழமா வளர்க்க முடியுமோ நீங்க ட்ரை பண்ணுங்க. இன்றைய டாபிக் வந்து கொஞ்சம் பெண்களை மையமா வைத்து உள்ளதுதான் கொஞ்சம் இருக்கு. ஆனா இங்க வந்திருக்கும் எல்லா ஆண்களும் இதை கேட்டுட்டு உங்க வீட்டுல உள்ள எல்லா பெண்களுக்கும் நீங்க கொஞ்சம் அவேர்னஸ் ரேஸ் பண்ணுங்க. ஏன்னா எப்படி பார்த்தாலும் ஆண்களின் பக்கபலம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் தான். என்னோட கருத்து வந்து தேடுதல், தீண்டல் இருந்தாதான் தேடுதல் இருக்கும். சோ இன்றைய பேச்சு வந்து ஒரு தீண்டுதல் தான். இதுக்கு மேல தேடல் உங்களுடையது. ஓகே, வாங்க நம்ம டாபிக் போவோம். சோ எனக்கு கொடுத்த முதல் தலைப்பு வந்து பெண் வளர்ச்சி. பெண் வளர்ச்சியும் கல்வியின் அவசியம் பத்தி நம்ம கொஞ்சம் பிரீஃபா பேசுவோம். பிரீஃபா அதை பத்தி பேசிட்டோன்னே நான் வந்து பெண்களோட ஆரோக்கியத்துக்கும் சுகாதாரத்துக்கும் ஒரு சின்ன ஸ்லைட் செஞ்சிருக்கேன். ஏன்னா நம்ம இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸ் எல்லாம் ஹைலைட் பண்றதுன்னா ஸ்லைட்ஸ்ல பார்த்தா இன்னும் பெட்டரா இருக்கும். சோ அது வந்து நம்ம இது ரெண்டும் பத்தி பேசி முடிச்சோன்னு நம்ம அதை பத்தி பார்ப்போம். சோ பெண் வளர்ச்சினா நம்ம எதை பெண் வளர்ச்சின்னு நம்ம சொல்றோம்? பெண் வளர்ச்சி என்னோட கண்ணோட்டத்துல வந்து இட்ஸ் சினானிம் டு ஃபெமினிசம். தமிழ்ல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பெண் இணையம்னு சொல்லுவாங்க. சோ பெண் வளர்ச்சிக்கு அந்த ஃபெமினிசம் அந்த வார்த்தைக்கு இப்போ உள்ள காலத்துல வந்து நிறைய டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் இருக்கு, நிறைய டிஃப்ரெண்ட் கருத்துக்கள் இருக்கு. சில தவறான கருத்தும் இருக்குதான், அதுவும் பெண்கள் மத்தியிலேயே வந்து தவறான கருத்துக்கள் இருக்குதான். சோ ஃபெமினிசம்னா உண்மையிலே என்னது? ஃபெமினிசம் என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஐடியாலஜி, ஒரு சிந்தனையியல்னு சொல்லுவோம். அது எதற்காக நம்ம வந்து ஆண் பெருசா பெண் பெருசான்னு சண்டை போடுற களம் இல்லாது. அந்த மாதிரி அந்த மனப்பான்மையை நான் சொல்ல வரல. அது வந்து ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி உள்ள பெண்களின் வளர்ச்சி காண்பதற்கு உள்ள ஒரு சிந்தனையியல். இதுதான் நான் ஃபெமினிசம்னு நான் சொல்லுவேன். சோ பெண் வளர்ச்சி அதன் முதல் கட்டம் என்னது? பெண் வளர்ச்சியின் முதல் கட்டம் என்ன நீங்க கேட்டீங்கன்னா ஈக்குவாலிட்டி தான். சோ இங்க நம்ம வந்து ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நான் வந்து பெண்களும் ஆண்களும் சமம் என்று நான் சொல்ல வரல. ஏன்னா பை பர்த்டே நம்ம பிறப்பிலிருந்தே நம்ம வந்து வேறுதான். பயாலஜிக்கலி நம்ம டிஃப்ரெண்ட், ஜெனட்டிக்கலி நம்ம டிஃப்ரெண்ட், நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. இமோஷனலி கூட நம்ம எல்லாம் டிஃப்ரெண்ட் தான். சமம்னு நான் சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா பெண்களும் ஆண்களும் சமம் அல்ல, ஆனா ஈக்குவல். We are both equal. Men and women are supposed to be given equal opportunities, equal lifestyle, equal statuses. அதுக்குன்னு ஆண்கள் அப்படி செய்யறாங்க நானும் செய்வேன் அந்த மாதிரி சண்டை போடுறது அந்த மனப்பான்மையை நான் பண்ணல. பட் இட்ஸ்
ஈக்குவலிட்டி கண்டிப்பா இருக்கணும் எதுலயுமே. நிறைய பேர் பெற்றவர்கள் எல்லாம் நம்ம பேசலாம். ஆக்சுவலி ஈக்குவலிட்டின்னு நம்ம பேச வந்தோம்னா நிறைய பேர் பெற்றவர்களை பத்தி நம்ம பேசலாம். தாராபாய் ஷிந்தே, மலாலா, ஹன்சா மேத்தா இவங்கள பற்றி எல்லாம் நிறைய பேசலாம். ஏன்னா இவங்க பல வருஷமா நிறைய அநீதியை போராட்டம் நடத்தி இங்க ஈக்குவலிட்டி எல்லாம் வாங்கியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு எது எதெல்லாம் ரொம்ப பேசிக்னு தோணுதோ அதெல்லாம் ஒரு காலத்துல போராடி வாங்கினதுதான். ஈக்குவலிட்டி ஓட்டு போடுறதுக்கு ஈக்குவலிட்டி இருக்காது. பேயில ஈக்குவலிட்டி இருக்காது. சோ இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. நானும் ஒரு டாக்டர். ஆனா ஒரு ஆண்மகன் டாக்டரா இருக்கறதுனால அவருக்கு கூட காசு கொடுக்க அது நியாயமா? அது நியாயம் இல்லதான். ஆனா இதெல்லாம் பல வருஷமா நடந்துட்டு இருந்த அநீதி எல்லாம் நிறைய நம்மளோட முன்னோர்கள் இதெல்லாம் சண்டை போட்டு நம்மளுக்கு ஈக்குவலிட்டி எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்ப இன்றைய காலத்தில் அதுவும் மலேசியா பெண்களுக்கு அடிப்படை ஈக்குவாலிட்டி நிறையவே இருக்கு. அது என்னோட ஜெனரேஷன் உமனுக்கு அடிப்படையில பெண்களுக்கு நிறையவே ஈக்குவாலிட்டி இருக்கு. ஏன்னா சைல்ட்ஹுட்ல இருந்து பாகுபாடு வச்சு வளர்த்ததெல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. சோ கேள்வி என்னன்னா, இந்த ஈக்குவாலிட்டி எல்லாம் நம்ம வச்சு எப்படி நம்ம வளர்ச்சி காண்பது? ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் நம்ம முன்னோர்கள் செஞ்சுட்டு போயிட்டாங்க. ஆனா அதுல இருந்து நம்ம எப்படி வளர்றது? ஹவ் டு வி யூஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிவன் டு அஸ் ஃபுல்லி? இப்ப நம்ம ஒரு ஒரு இதை யோசிச்சு பார்ப்போம். சம வாய்ப்புகள் கிடைத்து எல்லா களத்திலும் ஒரு பெண் முன் தோன்றி வருவது வளர்ச்சியா? இல்ல எல்லா பெண்களும் அவரவர் களத்தில் முன் தோன்றி வருவது வளர்ச்சியா? என்ன நீங்க கேட்டீங்கன்னா நான் 2வது தான் சொல்லுவேன். சம வாய்ப்புகள் எடுத்து எல்லா பெண்களும் அவர் களத்தில் முன் தோன்றி வருவதுதான் வளர்ச்சி. ஏன்னா பெண் வளர்ச்சி ஒரு இன வளர்ச்சியா தான் இருக்க வேண்டும். ஒரு பெண் நல்லா மத்தவங்க எல்லாம் பின்தங்கி இருந்தா அது வளர்ச்சியே இல்லை. சோ பெண் வளர்ச்சி ஒரு இன வளர்ச்சியாக தான் இருக்க வேண்டும். எந்த ஃபீல் எடுத்தாலும் எந்த ஃபீல்ட நீங்க பார்த்தாலும் எத்தனை ஆண் ரோல் மாடல்கள் நம்மளுக்கு இருக்காங்களோ அத்தனை பெண் ரோல் மாடல்களும் நம்மளுக்கு இருக்கணும். எந்த ஃபீல்ட்லயும் நம்ம பின்தங்கி போயிடக்கூடாது. ஃபுல் ஈக்வாலிட்டி இருந்து அத நம்ம ஃபுல் கெப்பாசிட்டில பயன்படுத்தும் போதுதான் உண்மையான பெண் வளர்ச்சின்னு நான் சொல்லுவேன். ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் இருக்கிறது பெண் வளர்ச்சி இல்ல. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ நம்ம எப்படி பயன்படுத்தி நம்ம எப்படி அத அத க்ரோ பண்றோம்னு அதுதான் உண்மையான பெண் வளர்ச்சி. நான் எந்த துறையும் நான் குறிப்பிட்டு சொல்லல. நீங்க ப்ரொஃபஷனலான ஸ்டடீஸ் தான் படிக்கணும் அதெல்லாம் இல்ல. என்ன வேணாலும் இருக்கலாம். பொலிட்டிக்கலா இருக்கலாம், பிசினஸா இருக்கலாம், இல்ல F&B, ஆர்ட்ஸ், பியூட்டி எது வேணாலும் இருக்கலாம். ஆனா அதுல எல்லா பெண்களும் அவங்க காலத்துல முன் தோன்றி வரணும். அதுதான் வளர்ச்சி. ஆனா எப்படி இந்த வளர்ச்சிய நம்ம தகுதியான ஆளா நம்ம எப்படி ஆவறது? How do we make ourselves worthy of these opportunities given to us? இங்கதான் நம்மளோட 2வது டாபிக் வருது. which is கல்வியின் அவசியம். கல்விய பற்றி ஆக்சுவலி அண்ணன் ஒரு 2, 3 ஒரு சில வாரத்துக்கு முன்னாடி பேசினாரு. அவரு நிறைய ஆழமா பேசினாரு கல்வி பத்தி. என்ன நீங்க கேட்டீங்கன்னா எக்ஸ்ட்ராவா நான் சொல்லணும்னா கல்வி ஏன் முக்கியம்? கல்வி நம்ம கற்றறிவு மட்டும் இல்ல. கற்றறிவை மட்டும் ஏத்துறது நம்மளோட கல்வி இல்ல. நம்ம சிந்தனை, நம்ம எப்படி யோசிக்கிறோம்? ஒரு ஒரு பிரச்சனை நம்ம எப்படி எந்த கோணத்துல இருந்து பாக்குறோம்? பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் அவர் திங்கிங்னு சொல்றோம். சிந்தனை கோணங்கள், சிந்தனையின் முதிர்ச்சி, ஹவ் மெச்சூர்ட் இஸ் அவர் திங்கிங், நம்மளோட ஆளுமை, நம்மளோட பர்சனாலிட்டி நம்ம சொல்லுவோம்ல, நம்மளோட குணங்கள் இதெல்லாம் மாற்றி அமைக்கிறதுக்கு கல்விக்கு ஆற்றல் இருக்கு. கல்வினால் நம்ம செல்ஃபே will be a different person once we have our education. என்னோட பேரண்ட்ஸ் எப்பயும் சொல்லுவாங்க, கல்வி ஒன்றுதான் நம்ம கையை விட்டு போகாதுன்னு. நம்ம யோசிச்சு பார்ப்போம். லைக் சில வாட்டி நம்ம மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ், வெல்த், காசு, பணம் எல்லாம் ஒரு பேட் டைம் ஏதாவது நடந்துச்சுன்னா நம்ம கையை விட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம கல்வி எப்பயுமே நம்ம கையை விட்டு போக வாய்ப்பே இல்லை. நம்ம கத்துக்கிறது மெமரியில கொஞ்சம் மெமரி லாஸா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அது நம்ம கைய விட்டு போறதுக்கு வாய்ப்பே இல்லை. எப்பயாச்சும் ஒரு டைம் நமக்கு தேவைப்படும் போது அது கண்டிப்பா நம்மளுக்கு கை கொடுக்கும். என்னோட தந்தை, என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்லாம். என்னோட தந்தை நான் பிறந்த பிறகு கூட நான் போய் படிப்பேன்னு சொல்லி யூனிவர்சிட்டி மலாயால போய் இன்ஜினியரிங் கோர்ஸ் செஞ்சாரு. அவங்களும் அப்படிதான். 50 வயசுல திருப்பி அவங்க போய் படிச்சாங்க, டிகிரி செஞ்சாங்க. ஏன் ஏன் அவங்களுக்கு ஏற்கனவே 2 பேரும் ஒரு நல்ல நல்ல ஜாப்ல தான் இருந்தாங்க. பட் வை? ஏன்னா அவங்கள மேம்படுத்திக் கொள்றதுக்கு, அவங்கள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு கல்வி தேவைப்பட்டுச்சு. அதனால அவங்க கல்வி போனப்ப, அவங்க அந்த முடிவு எடுத்தப்ப, நாங்க 4 பேரு எங்க வாழ்க்கை தரத்தையே அது மாத்துனுச்சு. நாங்க ஒரு படி இன்னும் உயர்ந்தோம் வாழ்க்கை தரத்துல. ஏன்னா போத் மை பேரண்ட்ஸ் கல்வியின் அவசியம் அவங்களுக்கு அவ்வளவு இதா தெரிஞ்சுச்சு.
எனக்கு வந்து நான் Form 5 படிக்கும்போது படிச்சு முடிச்ச உடனே இதுதான் மெடிசனுக்கு தான் படிக்கணும்னு நான் வந்து முடிவு ஒண்ணும் எடுக்கல. சோ இது லா இருந்துச்சு, இல்ல மெடிசன் செய்யலாம்னு இருந்துச்சு. ஆனா எனக்கு ஏன் என்ன இம்பார்ட்டன்ட்னா எனக்கு சாய்ஸ் இருந்துச்சு. ஏன் எனக்கு சாய்ஸ் இருந்துச்சு? ஏன்னா என்னோட அட் வ ப கல்வி வந்து முன்னேற்றத்துக்கு முதல் படின்னு ஆழமா பதிச்சுட்டாங்க வீட்ல. அதுவும் வந்து அ சொல்லால் மட்டும் இல்லாம செயலாலே பதிச்சாங்க. அவங்க 2 பேரும் அவங்க செயல்ல காமிச்சாங்க. இட்ஸ் இம்பார்ட்டன்ட். வாய் இஸ் இட் இம்பார்ட்டன்ட்ன்னு அவங்க காமிச்சாங்க. அதனால நானும் அண்ணனும் அவங்க பின்னால வரும்போது வி நோ கல்வி வந்து எவ்ளோ இம்பார்ட்டன்ட். அதுவும் கற்றறிவுக்கு மட்டும் இல்லாம ஒரு ஹோல் பெர்சன், ஒரு பீயிங், ஒரு ஆளா இருக்கிறதுக்கு எந்தெந்த வகையில அது வந்து எந்தெந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து அது வந்து நம்மள ஹெல்ப் பண்ணுச்சு. எங்கெங்க கை கொடுத்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியும். சோ, இது சின்ன வயசுல இருந்தே நான் இதுக்கு தான் படிக்க போறேன்னு அந்த மாரி இருக்கணும்னு அவசியம் இல்ல. அது இருந்தா நல்லது. இருந்தா வெரி குட். பட் அந்த மாரி இருக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க ஒரு ஃபவுண்டேஷன் நல்லா போடுங்க. இது வந்து மிஸ் ரேகோ ஐயா சொல்லும்போது அவர் சொன்னாரு, "ஆ இப்ப உள்ள பெண்களுக்கு, வயதான பெண்களுக்கு மட்டும் இல்ல, இப்ப இதுக்கப்புறம் வர இளம் தாய்மார்களுக்கும், அவங்க வீட்ல உள்ள சின்ன பிள்ளைங்களுக்கும் உதவியா இருக்கணும்." சோ நான் சொல்றேன், ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா போட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னன்னு புடிச்சிருக்கோ, என்ன துறை புடிச்சிருக்கோ, உங்களுக்கு சாய்ஸ் இருக்கும். ஏன்னா, உங்களுக்கு அங்க ஃபவுண்டேஷன் இருக்கு. ம். மாஸ்கோல நான் 6 வருஷம் படிச்சேன். 6 வருஷம் படிச்சுட்டு திருப்பியும் வீட்டுக்கு வரும்போது, மலேசியாவுக்கு வரும்போது, நம்ப எந்திரன்ல பார்த்தோமே, சிட்டி 2.0 மாரி, அந்த மாரி திவ்யா 2.0ன்னு என்னோட என்னோட வே ஆஃப் திங்கிங் எப்படி நான் யோசிக்கிறேன், ஒரு ஒரு பிரச்சனைய எப்படி வந்து எதிர்நோக்குறேன், எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கிறேன், எல்லாத்துலயும் மாற்றம் இருந்துச்சு. நான் எப்படி என்ன சொந்தமா இண்டிபெண்டன்டா நான் எப்படி இருக்கிறது? ஆமா, நம்மளுக்கு வந்து ஃபேமிலி இருக்கும், ஃபிரெண்ட்ஸ் எல்லா சப்போர்ட் சிஸ்டமும் கண்டிப்பா இருக்கும். ஆனா, நம்ம சொந்தமா ஹவ் டு வி வாண்ட் டு மேக் அவர் செல்ஃப் ஸ்டைண்ட் இன் த வேர்ல்ட். நம்ம எப்படி நம்மள சொந்தமா பார்த்துக்கிறதுன்னு வந்து கத்துக் கொடுக்கிறது கல்வியின் பயணத்துல ரொம்ப எளிமையா இல்ல. ரொம்ப ரியாலிட்டியோட வரும். அந்த அந்த இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு. ம். ம். அது மட்டும் இல்ல ஆக்சுவலி. நீங்க கல்வியின் பயணம் போம்போது, உங்களுக்கு நெறைய புதுமுகங்கள்லாம் அறிமுகப்படுத்துவாங்க. இப்ப உங்களுக்கு சொல்லி தரவங்க, உங்க கூட வந்து சேர்ந்து படிக்கிறவங்க, நெறைய புதுமுகங்கள், நெறைய சிந்தனை உள்ளவங்கள எல்லாம் உங்கள அறிமுகப்படுத்தும். நீங்க இப்ப போறீங்க ஒரு இடத்துக்கு படிக்கிறதுக்கு, நீங்க பார்க்குற ஆளுங்க, உங்க புரொஃபசர்ஸ், உங்க டீச்சர்ஸ் இவங்கலாம் வந்து நம்மளோட இன்னும் ஒரு மேல்நிலையில நிப்பாங்க. சோ அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். இப்ப எனக்கு வந்து நான் ஒரு ஜிபியா இருக்கேன் இப்ப. ஆனா எனக்கு வந்து இது கம்ஃபர்ட் ஜோன் மாரி இருக்கு. இதுலருந்து நான் வெளிய ஆவணும். ஏன்னா நான் பார்க்குறவங்கலாம் என்னோட இன்னும் ஒரு மேம்பட்ட தரத்துல இருக்காங்க. சோ அதுக்கு வந்து நான் என்ன வந்து அடுத்த நிலைக்கு நான் கொண்டு போணும்னா, எனக்கு கல்வி தான் தேவைப்படுது. சோ அடுத்தது வந்து நான் ஸ்பெஷலைஸ் செய்யணும்னா எனக்கு கல்வி தேவைப்படுது. ஜி ஆனா அதனால பிரச்சனையே வராதுன்னு நெனச்சிராதீங்க. அது ஐ மீன் எல்லா பயணத்திலயும் வந்து இனிப்பான நினைவுகள் இருக்கும்னா, கசப்பான நினைவுகளும் கண்டிப்பா இருக்கும். அது எங்களுக்கு வந்து நான் மாஸ்கோல படிச்சது வந்து லாங்குவேஜ் பேரியர் ரொம்ப பேடா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் வந்து லாங்குவேஜ் பேரியர் வாஸ் பேட். நம்ம வந்து ஆளுங்க கிட்ட பேசும்போது விளங்காது அதெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் கிளைமேட் இஸ் அங்க வந்து -30க்கெல்லாம் போறதுக்கெல்லாம் போகும். ஸ்னோ டைமிங் வின்டர் டைம்ல. சோ அந்த அதெல்லாம் இருந்துச்சு கண்டிப்பா. ஆனா அதெல்லாம் கோ த்ரூ பண்ணது தான் இப்போ என்ன இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கு. இப்ப நான் இந்த பெர்சனா இருக்கேன்னா, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் தான் என்ன வந்து இந்த பெர்சனா ஆக்கியிருக்கு. சோ இது ரொம்ப கிளிஷேவா இருக்கும். ஆனா சொன்னா கல்வி வந்து நம்மளோட வாழ்க்கையில எல்லா பாகத்திலும் கண்டிப்பா ஒரு உறுதுணையா ஒரு கை கொடுக்க கண்டிப்பா இருக்கும். சோ தட் இஸ் வை கல்வி வந்து எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் கல்வி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாகம் வாழ்க்கையில. ஒரு ஃபவுண்டேஷன் மட்டும் இருந்தா கூட போதும். ஏன்னா நான் வந்து எந்த வகையிலும் இருக்கலாம் கல்வி. ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் தான் இருக்கணும்னு இல்ல. எந்த வகையிலயும் இருக்கலாம். எதுல உங்களுக்கு பேஷன் அதிகமா இருக்கு? ஆர்ட்ஸ்லயா? கிராஃப்ட்ஸ்லயா? இப்ப அண்ணா ஒரு சில வாரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. ஒரு 1 ஹவர் ஒதுக்குங்க. உங்களுக்கு புடிச்சத படிக்கிறதுக்கு, உங்களுக்கு புடிச்சத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 1 ஹவர் ஒதுக்குங்க. ஏன்னா, இப்ப வந்து நம்ப கையிலேயே இருக்குங்க. நம்மளோட உலகம் வந்து கையிலேயே இருக்கு. Google எல்லாமே இருக்கு. இப்ப ஏஐ வேற இருக்கு. சோ உங்களுக்கு பிடிச்சத பத்தி ரிசர்ச் பண்ணுங்க. கத்துக்கோங்க. ஒரு ஒரு துறை நம்மளுக்கு எதுவும் தெரியாம போகும்போது, நெறைய அதோட அட்வான்டேஜஸ்லாம் நம்ம இழந்துருவோம். ஏன்னா இப்ப நீங்க ஒண்ணும் தெரியாம உள்ள போம்போது, நீங்க பேஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ரொம்ப ஸ்லோவா இருக்கும் உங்களோட புரோகிரஷன். அதே நீங்க வந்து எவ்ரி டே 1 ஹவர் யூ லேர்ன் அபௌட் இட். நீங்க ஒரு ஃபவுண்டேஷன் போடுங்க. அது உங்கள ரொம்ப தூரம் கூட்டிட்டு போகும். ஓகே. வளர்ச்சி இருந்து
கல்வி இருந்து எல்லாம் இருந்து ஆனா ஆரோக்கியம் இல்லைன்னா நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. இதெல்லாம் செய்யறதுக்குள்ளேயே நம்ம சீக்கிரம் ஆயிடுவோம். ஏன்னா சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும். சோ வாங்க நம்ம அடுத்தது வந்து நம்ம ஸ்லைட்ஸ் கொஞ்ச நேரம் பார்ப்போம். இந்த பெண்களின் ஆரோக்கியமும் சுகாதாரமும் வந்து ஆக்சுவலி அது ஒரு ரொம்ப பெரிய டாபிக். நம்ம வந்து என்னோட ஸ்லைட்ல வந்து ஒரு 20 ஸ்லைட்ஸ் இருக்கு. அத வந்து நம்ம ஒண்ணொன்னா உள்ளுக்கு ஆழமா போய் பேசணும்னா அது வந்து ஆ நம்மளுக்கு டைம் பத்தாது. சோ நான் ஒரு பிரீஃப் ஓவர்வியூவா குடுக்குறேன். ஆ இத வச்சு நீங்க போய் சொந்தமா நீங்க தேடுங்க. நீங்க என்னோட இமெயில் அட்ரஸ் அப்புறம் கடைசில அட்டாச் பண்றேன். உங்களுக்கு எந்த கேள்வி இருந்தாலும் எனக்கு கேட்கறதுன்னா, நீங்க எனக்கு இமெயில் பண்ணுங்க. பிரச்சனையே இல்ல. கொஞ்ச நேரம் நான் ஷேர் ஸ்கிரீன் பண்றேன். தெரியுதாயா? ஓகேம்மா. நல்லா இருக்கு. ஓகே. நல்லா தெரியுதா? ஓகே. ஓகே. வாங்க நம்ம வுமென்ஸ் ஹெல்த் பெண்களின் ஆரோக்கியத்த பத்தி ஒரு ஓவர்வியூ பார்ப்போம். ஓகே. நம்ம வந்து இன்னைக்கு வந்து இந்த இந்த டாக் முடிஞ்சோனே நம்மளுக்கு வந்து என்னென்னலாம் நம்மளுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஐடியா இருக்கணும். இத பத்தி நம்ம பார்த்தோம்னா, வுமென்ஸ் ஹெல்த்னா என்னன்னு நம்மளுக்கு தெரியணும். அடுத்தது அதுல எதிர்கொள்ற சவால்கள். வுமென்ஸ் மெயின் சேலஞ்சஸ் இன் வுமென்ஸ் வெல் பீயிங். அத் அதுக்கப்புறம் வி வில் சி விமென்ஸ் லைஃப்ல என்னென்ன கட்டங்கள் இருக்கு. ஃபேசஸ் ஆஃப் விமென்ஸ் லைஃப். அப்புறம் அதுல என்னென்ன இஷ்யூஸ் வர வாய்ப்பு இருக்கு. அந்த இஷ்யூஸ்க்கு வந்து நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், என்ன ஸ்கிரீனிங்ஸ் எடுக்கலாம், என்ன பிரிவென்டிவ் மெஷர்ஸ் இருக்கு அதெல்லாம் பார்ப்போம். கடைசியில வந்து ஜஸ்ட் இது வந்து மெடிக்கல் ரிவ்யூ மாரி எல்லாத்துக்கும் ஒரு ஜெனரல் இன்ஃபர்மேஷன் மாரி நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நம்ம பார்ப்போம். ஓகே. வுமென்ஸ் ஹெல்த். நம்ம வுமென்ஸ் ஹெல்த் பத்தி நம்ம பேசும்போது நம்ம எப்பயும் அந்த பெண்களுக்கு பெண் உறுப்புகள்ல வர ஹெல்த் இஷ்யூஸ் மட்டும் தான் நம்ம எப்பயுமே ரொம்ப பேசுவோம். ஆனா ஆக்சுவலி வுமென்ஸ் ஹெல்த் வந்து அது மட்டும் இல்ல. வுமென்ஸ் ஹெல்த் வந்து இட்ஸ் அ ஸ்டேட் ஆஃப் கம்ப்ளீட் பிசிக்கல், மென்டல் அண்ட் சோஷியல் வெல்பீயிங். அப்படின்னா நம்மளோட பிசிக்கல் பாடி, நம்மளோட மன ஆரோக்கியம், நம்மளோட சோஷியல் ஆரோக்கியம் இதெல்லாம் சேர்ந்துதான் வந்து வுமென்ஸ் ஹெல்த் நம்ம சொல்லுவோம். சோ என்னென்ன பாகங்களுக்கு நம்ம பார்ப்போம். வாட் காம்ப்ரமைசஸ் வுமென்ஸ் ஹெல்த் கம்ப்ரைசஸ். சோ காமன் சிம்டம்ஸ் அண்ட் இல்னஸ் இருக்கு. அது வந்து பொதுவாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் போத் என்ன காமனான என்ன பிரச்சனைகள் வரும். அடுத்தது விமன் ஸ்பெசிபிக் இல்னஸஸ். நம்ம இப்ப பெண்ணா இருக்கும்போது பெண் உறுப்புகள் வந்து யூனிக்கா நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதுல வர சில ஹெல்த் இஷ்யூஸ் ப்ராப்ளம்ஸ் என்னன்னு நம்ம பார்ப்போம். அடுத்தது நம்ம மென்டல் ஹெல்த்தும் நம்மளோட ஜெனரல் வெல்பீயிங்கும் இமோஷன் சோஷியல் டாய்ஸ் எல்லாம் இருக்கு. நம்மளோட நான் இன்னொன்னு சொன்னேன். நம்மளோட என்ன சவால்கள் நம்ம பார்க்கணும்னு ஆக்சுவலி நம்மளோட சவால்கள் வந்து ரொம்ப ஈஸி தான். 2 தான் ரொம்ப பெரிய சவால்கள். நம்ம பெரிய சவால்கள் மட்டும் பத்தி பேசுவோம். 2 பெரிய சவால்கள் இருக்கு. ஒண்ணு வந்து லேக் ஆஃப் அவேர்னஸ். இன்னொன்னு லேக் ஆஃப் கேர். ஆமா. அலட்சியப்படுத்துதலும் விழிப்புணர்வு இல்லாததுதான் நம்மளோட 2 பெரிய சவால்கள். நம்ம இந்த பிக்சர் கொஞ்ச நேரம் பார்ப்போம். வாங்க எல்லாம் கொஞ்ச நேரம் பாருங்க. சைன்ஸ் ஆஃப் ஹார்ட் அட்டாக். சிம்டம்ஸ் எவ்ரி woman should know and pay attention to. கொஞ்ச நேரம் நீங்க பாருங்க இத. Nausea, vomiting, shortness of breath with or without chest discomfort. Nausea, vomiting வாந்தி வர மாதிரி இருக்கிற வாந்தி வர்றது, இல்ல மூச்சு விட முடியாம இருக்கிறது, நெஞ்சு வலிக்கலாம் வலிக்காம மூச்சு விட முடியாததும் இருக்கு. வலி, கை வலி, முதுகு வலி, கழுத்து வலி, வயிற்று வலி, அப்புறம் மயக்கம் போடுறது, ரொம்ப வேர்க்கிறது, மயக்கம் வர மாதிரி இருக்கிறது, தூக்க முடியாதது, ரொம்ப டயர்டா இருக்கிறது, இதெல்லாம் உண்மையில சைன்ஸ் ஆஃப் ஹார்ட் அட்டாக் இன் அ வுமன். ஆனா நம்ம என்ன நினைப்போம், ஓ ரொம்ப வலிக்கும், மூச்சு விட முடியாது, ரொம்ப செவியரா வலி வந்தாதான் அதுதான் ஹார்ட் அட்டாக்னு. ஆனா உண்மையில விமனுக்கு வரும்போது காமனா இல்லாத சிம்டம்ஸ் இந்த வாந்தி வர்றது, முதுகு வலிக்கிறது, கை வலிக்கிறது தான் ரொம்ப காமனான சிம்டம்ஸா இருக்கும்.
நம்ம நினைப்போம் ரொம்ப வேலை செஞ்சுட்டோம் அதான் வலிக்குது. பெண்களுக்கு வந்து இன்னொரு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. நம்ம வந்து வலிக்குதுன்னு ஒத்துக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். நம்ம வலிக்குதுன்னு ஒத்துக்கவே மாட்டோம். நம்ம சிம்ப்டம்ஸ ரொம்ப டவுன் ப்ளே பண்ணுவோம். இது ரொம்ப ஃபெமிலியரா இருக்கா? நீங்க பாருங்க. When women get sick, I feel fine, just a little tired. When a woman gets sick, அப்பதான் போய் சமைப்பாங்க. அப்பதான் போய் மோப் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க இல்லைன்னா வீடே அசையாது. நம்மளுக்கு ரொம்ப இந்த பிரச்சனை இருக்கு. We will downplay our symptoms a lot. என்கிட்ட வர பேஷண்ட்ஸ் கிட்ட கூட நிறைய இந்த பிரச்சனை இருக்கு. நம்ம வந்து ரொம்ப ஸ்பெசிபிக்கா கேள்வி கேட்கணும். இந்த பக்கம் கை இப்ப வலிக்குதா? இது நடக்குதா? அப்பதான் அவங்க ஒத்துக்குவாங்க. அது வரைக்கும் சொல்லவே மாட்டாங்க. இல்ல டாக்டர் நல்லாதான் இருக்கேன். இல்ல டாக்டர் நல்லாதான் இருக்கேன்னு தான் சொல்லுவாங்க. இந்த 2 ஃபேக்டர நம்ம கொஞ்சம் ஃபைட் பண்ணோம்னா, லேக் ஆஃப் அவேர்னஸ், லேக் ஆஃப் கேர். அலட்சியப்படுத்துதல், இன்னொன்னு வந்து நம்ம லேக் ஆஃப் அவேர்னஸ் நம்ம கொஞ்சம் ஃபைட் பண்ணோம்னா, நம்மளோட பெண்களின் ஆரோக்கியம் வந்து ஆக்சுவலி இன்னொரு ஒரு படி மேல போகும். ஏன்னா, இப்போ உள்ள காலத்துல வந்து இன்க்ளூஷன் ஆஃப் வுமன்னு சொல்லுவாங்க. அது வந்து எப்படின்னா, இப்ப முந்திலாம் வந்து ஸ்டடீஸ் செய்வாங்க. மெடிக்கல் ஸ்டடீஸ்லாம் செய்வாங்க. ஆண்களோட சிஸ்டம் மட்டும் தான் வச்சு ஸ்டடீஸ் செய்வாங்க. அது முந்திய காலம். இப்ப பெண்களோட சிஸ்டமையும் வச்சு மையமா வச்சு ஸ்டடீஸ் செய்றாங்க. ஏன்னா சர்டன் மெடிகேஷன் வந்து ஆண்களுக்கு வேற மாரி வேலை செய்யும். பெண்களுக்கு வேற மாரி வேலை செய்யும். ஏன்னா நம்மளோட உறுப்புகள் நான் முதல்ல சொன்ன மாரி நம்ம டிஃபரெண்ட் தான். நம்ம நம்ம சேம் இல்ல. நம்ம ஈக்குவல் ஆனா நம்ம சேம் இல்ல. சோ இப்ப நிறைய வுமன் ஃப்ரெண்ட்லி ட்ரீட்மெண்ட்ஸும் வந்துருச்சு. வுமனுக்காகவே. ஏன்னா அவங்களோட சிஸ்டம் எப்படி இருக்குன்னு அதெல்லாம் பார்த்தே வந்து நம்மளுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. சோ இப்ப வந்து நம்ம இந்த லேக் ஆஃப் அவேர்னஸ், லேக் ஆஃப் கேர் மட்டும் கொஞ்சம் மாத்துனோம்னா, வேற லெவல் நம்மளோட ஹெல்த் கேர் வந்து ஒரு நல்ல இன்னொரு ஒரு படி இன்னும் மேல போகும். சோ இப்ப எல்லாமே மாற்றம் வந்து நம்ம கையில தான் இருக்கு. அடுத்தது வாங்க நம்ம வந்து ஃபேசஸ் ஆஃப் விமென்ஸ் ஹெல்த் லைஃப். பெண்களின் வாழ்க்கையின் கட்டங்கள். சோ நம்ம பாஷா சொன்ன மாதிரி 8க்குள்ள வாழ்க்கை இருக்கிறாமையா, அத வந்து நம்ப பெண்கள் வாழ்க்கையையும் நம்ம இப்ப 8ஆ பிரிப்போம். ஈஸியா இருக்கும். பாஷா சொன்னத ஞாபகம் வச்சுக்கலாம். சோ இதுதான் நம்மளோட 8 கட்டங்கள். 8 கட்டங்கள்ல ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ராயூட்ரைன் அண்ட் பர்த், அடுத்து சைல்ட்ஹுட், பியூபர்ட்டி, அடல்ட்ஹுட், பிரெக்னன்சி, பெரிமெனோபாஸ், மெனோபாஸ், போஸ்ட் மெனோபாஸ். ஓகே? 8 கட்டங்கள் இருக்கு. ஒரு வாட்டி எல்லாம் பாத்துக்கோங்க. சோ இதுக்கப்புறம் நான் கட்டங்களை வந்து குரூப் பண்ணிருக்கேன். நம்ம அந்த குரூப் வழியா பார்ப்போம். அந்த கட்டங்கள்ல என்ன நடக்கும் ஹைலைட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்ப்போம். ஏன்னா இந்த கட்டங்கள்லாம் ஒன்னொன்னா நம்ம போய் பேசினாலும் நம்ம அதை சொன்ன மாதிரி நம்மளுக்கு ஒரு 2-3 நாள் பிடிக்கும். ஒரு கட்டத்தை பேசுறதுக்கே அவ்வளவு இருக்கு மெடிக்கலி நம்ம பேசுறதுன்னா. சோ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஓவர்வியூ மட்டும் பார்ப்போம். லெட்ஸ் கோ இன்டு ஃபர்ஸ்ட் நம்மளோட இன்ட்ராயூட்ரைன், பர்த் அண்ட் சைல்ட்ஹுட் பார்ப்போம். சோ ஜெனரல் டெவலப்மெண்ட்னு பார்த்தா ஒரு ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் ஜெனரல் டெவலப்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் சமமா தான் இருக்கும். சில கொஞ்செனிட்டல் டிசார்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இன்ட்ராயூட்ரைன்ல இருக்கும் போதே கர்ப்பப்பை இருக்கும் போதே வந்து நிறைய சில மேல் ஃபார்மேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் ஆனா நம்ம பேசணும்னா அது இன்னொரு ஒரு பெரிய டாபிக். சோ நார்மலா பார்த்தோம்னா ஜெனரல் டெவலப்மெண்ட் வந்து சேமா தான் இருக்கும். இங்க ஏன் இந்த இந்த ஹைலைட் இந்த ஃபேஸ்ல உள்ள ஹைலைட் நான் என்ன பண்ண நினைக்கிறேன்னா, நம்ம எப்பயும் வந்து ரீப்ரொடக்டிவ் லைஃப்னா எப்ப ஆரம்பிக்குதுன்னு நினைப்போம். நம்மளுக்கு வந்து மாதவிடாய் ஆரம்பிச்சோன்னே, பருவம் வந்த வயதுல தான் நம்மளுக்கு ரீப்ரொடக்டிவ் லைஃப்னு ஆரம்பிக்குதுன்னு நம்ம நினைப்போம் பெண்கள். ஆனா உண்மையில நம்ம தான் வந்து ஓவம்னு சொல்லுவோம். எக்கோட கிரியேட்டர்ஸ் நம்ம தான். அது வந்து ஓவாரிஸ்ல இருக்கும். ஆனா அது எப்ப கிரியேட் ஆகுது? when is it created? ஊஜினசிஸ் அந்த அந்த ப்ராசஸோட பேரு வந்து ஊஜினசிஸ். அது வந்து நம்ம கருவில இருக்கும்போது நம்ம அம்மாவோட கருவில இருக்கும் போதே 7 weeks to 20 weeksல உருவாயிடும். நம்ம பிறக்கும் போது அதுதான் ஒரு அந்த எவ்வளவு உருவாவதோ அவ்வளவு நம்ம பிறக்கிறோம்ல அதோட நம்ம பிறந்தவோட ஒரு முட்டையும் நம்ம உருவாக்க மாட்டோம். There won't be any production of new eggs. How many eggs we are born with, அவ்வளவுதான் நம்மளோட வாழ்க்கை முழுவதும் அவ்வளவுதான் நம்மளுக்கு எக்ஸ் இருக்கும். சோ பிறக்கும் போது ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 1 million எக்ஸ் கிட்ட இருக்கும். பட் அந்த எக்ஸ் வந்து ஸ்லோலி டை பண்ண ஆரம்பிக்கும். அது வந்து நார்மல். நம்மளோட மனிதர்களோட எந்த செல்லுமே வந்து அப்பாப்டோசிஸ் ஒன்று இருக்கு, நியூரோசிஸ் ஒன்று இருக்கு. அது வந்து நம்ம வில் கோ த்ரூ அண்ட் த செல்ஸ் வில் ஸ்டார்ட் டைங் பை இட் செல்ஃப். சோ அந்த மாதிரி ஆகும்போது பை த டைம் வி கம் டு இப்ப பருவநிலை, இப்ப ஒரு 8 to 12 years அந்த பருவநிலை சொல்லுவோம், மென்ஸ்ட்ரேஷன் ஆரம்பிக்கும்ல. அந்த டைம்க்கு வரும்போது நம்மளுக்கு ஒரு 300 to 400,000 எக்ஸ் இருக்கும். 18 yearsல 150,000 எக்ஸ் இருக்கும்.
25 to 40 இயர்ஸ்ல ஒரு 60,000 eggs தான் இருக்கும். 40 to 44ல 6,000 eggs தான் இருக்கும். இது ஏன் நான் ஆக்சுவலி ஹைலைட் பண்றேன்னா, இந்த ப்ராசஸ் நம்மளுக்கு புரிஞ்சாதான் நம்மளுக்கு ஏன் வந்து லேட்டர் இன்ஃபர்டிலிட்டிஸ்லாம் சொல்றோம்ல, இன்ஃபர்டிலிட்டிஸ், பேபி தங்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் கொஞ்சம் மெச்சூர்ட் ஆனா பேபி வந்து ரொம்ப ஹார்டா இருக்கு கன்சீவ் பண்றதுக்கு. இதுதான். ஏன்னா நம்ம எக்ஸ் வந்து ஏற்கனவே பிறந்தோடனே நம்ம வந்து இட்ஸ் ஆல்ரெடி உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் தான் நடக்கும் ஒழிய புது எக் வந்து உருவாகாது. சோ ஒரு எக் நீங்க ஒரு 35 வயசுல கல்யாணம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. 35 வயசுல நீங்க கன்சீவ் பண்ண ட்ரை பண்றீங்க. அந்த எக் வந்து உங்க ஓவரியிலேயே 35 இயர்ஸ் இருந்துருச்சு. அப்ப ஒரு 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 பொருள் ரொம்ப நாளைக்கு இருக்குன்னா, அதோட குவாலிட்டி கண்டிப்பா வந்து குறையும். அது வந்து வாழ்க்கை நீதி. சோ அது வந்து ரொம்ப நாள் இருந்துச்சுன்னா, அதோட குவாலிட்டி குறைய ஆரம்பிச்சிடும். சோ குவாலிட்டி குறைய ஆரம்பிக்கும்போது, நீங்க கன்சீவ் பண்ணும்போதெல்லாம் இட் வில் பி டிஃபிகல்ட். இதுதான் நம்ம வந்து இது வந்து ரொம்ப பேர் வந்து வி டோன்ட் நோ தட் அந்த எக்ஸ் வந்து இட்ஸ் கிரியேட்டட் ஃப்ரம் பர்த் இட்செல்ஃப். நம்ம நினைக்கிறோம் நம்மளோட பருவநிலை வந்தோனே தான் நம்ம ஒரு ஆ மென்ஸ்ட்ரேஷன் ஆரம்பிச்சோனே தான் வந்து நம்மளுக்கு வந்து ரீப்ரொடக்ஷன் எல்லாம் ஆரம்பிக்குது. நம்மளோட எக்ஸ் எல்லாம் அப்பதான் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு நினைக்கிறோம். பட் தட் இஸ் நாட் ட்ரூ. எக்ஸ் வில் பி ஃபார்ம்ட் சின்ஸ் பர்த். சோ நீங்க எவ்வளவு நாள் உங்களோட கன்சர்வேஷன் நீங்க தள்ளி போடுறீங்களோ, அது வந்து அதோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். அதுக்குன்னு நான் வந்து ஏர்லி ஏஜ்லலாம் கன்சீவ் பண்ண சொல்ல. பட் we need to understand why infertilities happen, why அது மட்டும் இல்ல, இப்ப நம்ம எக்ஸ் வந்து குவாலிட்டி குறைய குறைய வந்து நம்மளோட இஷ்யூஸ் வரும் பிரெக்னன்சில. பேபிஸ்க்கு வந்து இஷ்யூஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் ஆர் ஹையர். எல்லாருக்கும் நடக்கும்னு இல்ல, சான்சஸ் ஆர் ஹையர். ஓகே, so let's go to the next phase. அடுத்த phase வந்து puberty and adulthood. சோ இங்கதான் வந்து இது இது இன்னொரு ஒரு பெரிய டாபிக். சோ puberty and adulthood வந்து நிறைய மேஜர் சேஞ்சஸ் will start happening in this time. Major changes will start happening. During puberty, நம்மளோட menstrual cycleன்னு சொல்லுவோம். நம்ம மாதவிடாய் அது வந்து ஆரம்பிக்கும். சோ அந்த எப்பயும் ஆரம்பிக்கிற ஏஜ் வந்து நார்மல் இப்ப இன்றைய காலத்துல நார்மல் ஏஜ் வந்து அரௌண்ட் the age of 8 to 40. And what is menstrual cycle? மாதவிடாய்னா என்னது? நம்ம வந்து அது நிறைய பேருக்கு அது இன்னும் ஒரு டபு சப்ஜெக்டாவே இருக்கு. யாரும் வந்து அத ஓப்பனா வந்து நம்ம பேச மாட்டோம். So what is menstrual cycle? Cycle that occurs average every 28 days. அந்த ரேஞ்ச் வந்து ஒரு 25 to 35 days இருக்கு ரேஞ்ச். ஸோ நார்மலா மெடிக்கல் டேர்ம்ஸ்ல சொல்றது வந்து 28 days. ரேஞ்ச் வந்து 25 to 35. So what is this cycle? What does it do? For what? என்னத்துக்கு இந்த சைக்கிள்? நம்ம உடம்புல வந்து என்னத்துக்கு இந்த சைக்கிள் நடக்குது? ஓகே, அத வந்து நம்ம இந்த இந்த டயக்ராம் ஒண்ணு இருக்கு. பார்த்தோன்னே பயந்துராதீங்க. அது வெரி ஈஸியான டயக்ராம் தான். நான் வந்து உங்களுக்கு இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இதுதான் வந்து நம்மளோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். இது வந்து நம்ம யூட்ரஸ்னு சொல்லுவோம். சோ யூட்ரஸ்ல we have the fallopian tube. 2 டியூப்ஸ் இருக்குல்ல, அது வந்து நம்மளோட fallopian tube. அந்த டியூப் கூட அட்டாச் பண்ணிருக்கிறது வந்து நம்ம ஓவாரி சொல்லுவோம். இங்கதான் வந்து முட்டை வந்து உற்பத்தி ஆகி ஸ்டாப் பண்ணி வச்சிருப்போம். ஓகே, சோ ஸ்டாப் பண்ணி வச்சு அந்த fallopian tube மூலியமா அது வந்து அந்த பாடி ஆஃப் த யூட்ரஸ், அந்த எண்டோமெட்ரியம் மயோமெட்ரியம்லாம் இருக்குல்ல, அதுதான் நம்ம பாடி ஆஃப் யூட்ரஸ் சொல்லுவோம். ஃபண்டஸ் அங்க வரும். அந்த எக் வந்து அங்க வரும். சோ menstrual cycleல என்ன நடக்குது? ஆவரேஜ் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து menstrual cycle ஜெனரல் ஓவர்வியூ எவ்ரி 28 டேஸ் நடக்கும். ரேஞ்ச் வந்து 21 to 35 டேஸ் ரேஞ்ச். ஆவரேஜ் 3 to 7 days ஆஃப் ஃப்ளோ ஆஃப் menstrual blood இருக்கும். இது வந்து முக்கியமா நீங்க எப்பயும் வந்து எத்தனை நாள் வருது, எவ்வளவு கன்சிஸ்டன்சி, என்ன கலர்ல வருதுலாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப வந்து நிறைய பெண்களுக்கு சொல்றேன், இப்ப நிறைய ஆப்ஸ் இருக்கு. a lot of apps நம்ம வந்து ட்ராக் பண்றதுக்கு, நம்மளோட பீரியட் ட்ராக் பண்றதுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்கு. ஸோ மேக் ஷூர் யூ டவுன்லோட் ஒரு டவுன்லோட் பண்ணுங்க. இல்ல நம்ம போன்லாம் ரொம்ப பார்க்காதவங்களுக்கு நார்மலா பழைய மெத்தட்ல கேலண்டர்ல பண்ணுங்க. ஓகே, ஸோ ஆவரேஜ் 3 to 7 days நடக்கும். ஸோ வாட்ஸ் ஹேப்பனிங் இந்த யூட்ரஸ்ல வந்து ஸோ ஒரு எக் வந்து இப்ப அங்க ஒரு எக் இருக்கு, தெரியுதா உங்களுக்கு? ஓகே, அந்த எக் வந்து ஓவாரியில இருந்து மெச்சூர் ஆகி fallopian tube மூலியமா இந்த எண்டோமெட்ரியத்துக்கு வரும். சோ ஏன் menstrual cycle நடக்குது? It's actually a way of our woman's body to prepare for pregnancy.
பிரெக்னன்சி ப்ரிப்பேர் பண்றதுக்கு தான் நம்மளோட எவ்ரி சைக்கிள் எவ்ரி மந்த் நம்ம ஒரு வாட்டி நம்மளுக்கு பிரெக்னன்சி ஆகிறதுக்கு நம்ம பாடி வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு தான் இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் நடக்குது. ஸோ அந்த ஓவாரில இருந்து மெச்சூர் ஆகி ஒரு எக் வந்து அந்த ஃபெலோப்பியன் டியூப்ல இருந்து வரும்போது அது அங்க அந்த ஃபண்டஸ்ல வந்து ஸ்பெர்ம் ஆண் உறுப்புல இருந்து ஸ்பெர்ம் மீட் பண்ணிச்சு கருத்தறுத்தல் நடக்கும். ஃபெர்டிலைசேஷன் சொல்லுவோம் இங்கிலீஷ்ல, அது நடக்கும். ஸோ அது நடந்து அந்த கருத்தறுத்தல் நடந்தோடனே பேபி வந்து வரும்ல, கன்சீவ் ஆனோடனே. ஸோ அந்த பேபி வந்து ஒரு சாஃப்டா ஒரு ஒரு குஷனியான ஒரு இடம் இருக்கணும்னு சொல்லி அந்த எண்டோமெட்ரியம் வந்து thick ஆகும். அந்த பேபியை வந்து நல்லா சாஃப்டா சயாங்கா வச்சுக்கிறதுக்கு. ஸோ அங்க வந்து நடக்கும்போது அது சாஃப்ட் ஆகும்போது அந்த 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 எம்ப்ராயோ வந்து அந்த எண்டோமெட்ரியம்ல போய் இம்ப்ளான்ட் ஆகும். நான் வந்து நிறைய ரொம்ப எளிமையான வார்த்தைகள் பாய்க்கிறேன். சோ நம்மளுக்கு எல்லாத்துக்கும் விளங்கணும்னு. சோ அந்த பேபி வந்து அதுல இம்ப்ளான்ட் ஆகி அதுல ஒட்டிக்கிட்டு அங்கேயே வந்து அவங்க வளருவாங்க. பேபி வளருவாங்க. சோ இதுதான் வந்து நார்மல் பிரெக்னன்சி. ஆனா இப்ப லெட்ஸ் சே கருத்தரித்தல் நடக்கல, ஃபெர்டிலைசேஷன் நடக்கல. ஓகே, we are not planning for pregnancy. நம்ம வந்து we are not planning for childrenனா fertilization won't occur. சோ இப்ப அந்த குஷன் என்ன ஆகும்? அதுதான் பேபிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த குஷன் அந்த சாஃப்டா அந்த அந்த யூட்ரஸ்ல. சோ அது வந்து ரொம்ப டிசப்பாயிண்டட் ஆகி பரவாயில்ல நான் போறேன்னு சொல்லி வெளியாகும் நம்மளோட வஜைனால இருந்து. இதுதான் உண்மையில menstrual bleeding. menstrual bleeding வந்து இன்னும் அழுக்கு ரத்தமோ அசுத்தமோ இதெல்லாம் எதுவும் இல்லை. நம்ம வந்து இப்பயே வந்து நம்மளோட சில்ட்ரன்ஸ் கிட்ட வந்து இதை நம்ம அவேர் ஆக்கணும். இட் இஸ் நாட் சம்திங் டர்ட்டி. இட்ஸ் நாட் டர்ட்டி அட் ஆல். அது வந்து ஜஸ்ட் நம்மளோட அன்ஃபர்டிலைஸ்ட் எக், ஃபெர்டிலைசேஷன் நடக்காத ஒரு எக்கும் அந்த சாஃப்டா அந்த குஷன் அந்த செல்ஸ் இருந்துச்சு, அதுதான் நம்மளோட menstrual bleeding. சோ நம்மளோட பாடி எவ்ரி சைக்கிள் எவ்ரி 28 days பேபி எக்ஸ்பெக்ட் பண்ணும். பேபி வரலையா அது டிஸ்பெல் பண்ணிரும். அதே சொன்னமா இதுதான் menstrual bleeding. ஓகே, சோ நீங்க கேட்கலாம், முட்டை தான் வந்து பர்த்லயே வந்துருச்சுல்ல, பர்த்லயே முட்டை இருக்கு, அப்ப ஏன் நம்ம வந்து மென்ஸ்ட்ரேஷன் அந்த பியூபர்ட்டி வந்தோன்னே தான் ஏன் வந்து நம்மளுக்கு வந்து menstrual bleeding எல்லாம் ஆரம்பிக்குதுன்னு. சோ இங்கதான் வந்து நம்மளோட ஹார்மோன்ஸ் வந்து இட் பிளேஸ் அ வெரி பிக் பார்ட். இந்த இந்த சார்ட் கொஞ்ச நேரம் பாருங்க. கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் பயப்படாதீங்க. இதை நம்ம இன்னும் எளிமையா நான் உங்களுக்கு விளக்குறேன். ஓகே, நம்ம வந்து ஹார்மோன்ஸ்னு சொல்றோம். ஹார்மோன்ஸ்னா ஆக்சுவலி என்னது? முதல்ல ஹார்மோன்ஸ் வந்து நம்ம பாடியில உள்ள சில என்சைம்ஸ் புரோட்டீன் தட் ஹெல்ப்ஸ் ரெகுலேட் அவர் பாடி. நம்மளோட பாடியில நடக்கிற நிறைய சிஸ்டம்ஸ் ஃபங்க்ஷன்ஸை வந்து ஹெல்ப் பண்றது தான் ஹார்மோன்ஸ். ஒரு மந்திரி சபைன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இப்போ ஹார்மோன்ஸ் வந்து ஒரு ரொம்ப பெரிய வைட்டல் ரோல்ல இருக்காங்க. ஏன்னா அவங்க எல்லாம் இல்லாம நம்மளோட பாடியில நிறைய விஷயம் வந்து சரியா நடக்காது. So hormones are very responsible for a lot of functions in the body. So நம்ம reproductive cycle of a female வந்தா இந்த ஹார்மோன்ஸ்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். சோ அதுல இந்த 5 ஹார்மோன்ஸ் நாங்க போட்டிருக்கேன்ல, இந்த 5 ஹார்மோன்ஸ் தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிற ஹார்மோன்ஸ். GnRH gonadotropin releasing hormone, FSH follicle stimulating hormone, LH luteinizing hormone, estrogen progesterone. இதை தவிர நம்ம பாடியில நிறைய ஹார்மோன் இருக்கு. இன்சுலின் கூட ஒரு வகையில இன்சுலின் கூட இட்ஸ் ஹார்மோன். ஓகே, இது தவிர நிறைய ஹார்மோன் இருக்கு. ஆனா நம்ம இப்ப வந்து அந்த ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் பாக்குறோம், அதனால இம்பார்ட்டன்டான ஹார்மோன்ஸ் இதுதான். ஏன் வந்து பர்த்லயே இருக்கிற எக்ஸ் வந்து ஏன் வந்து ஆஃப்டர் பியூபர்ட்டி தான் நம்ம வந்து இட் பிகம்ஸ் menstrual cycleனா இதனாலதான். ஏன்னா ஆஃப்டர் பியூபர்ட்டி ஒன்லி நம்ம ஹைப்போதாலமஸ் நம்ம பிரெயின்ல இருக்கிற ஒரு 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 சின்ன ஆர்கன் அது வந்து அப்பதான் ஹார்மோன்ஸ் வெளியாகும். ஸோ ஹார்மோன்ஸ் இருந்தாதான் அந்த ஃபங்க்ஷன் அதை எய்ட் பண்றதுக்கு இருந்தாதான் அடுத்து நம்மளோட menstrual cycleலாம் ஆரம்பிக்கும். ஸோ ஹைப்போதாலமஸ்ல இருந்து வந்து கோனாடோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன் வரும். அடுத்து anterior pituitary இருந்து FSH LH ரிலீஸ் பண்ணாதான் ஓவரியில இருந்து எஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டரான் ரிலீஸ் பண்ணி நம்மளோட சைக்கிள் ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் இருந்தாதான் அந்த முட்டை நான் சொன்னால மெச்சூர் ஆகி வரும்னு ஃபெலோப்பியன் டியூப். ஸோ இந்த முட்டை வந்து ஃபெலோப்பியன் டியூப்ல இருந்து ஓவாரியில இருந்து ஃபெலோப்பியன் டியூப்க்கு வரதுல இதெல்லாம் ஹார்மோன்ஸ் இருந்தாதான். ஓகே,
சோ இந்த டைம்ஸ்ல நம்மளுக்கு காமன் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் இஷ்யூஸ் இந்த ஃபேஸ்ல ரீப்ரொடக்டிவ்னு பார்த்தோம்னா முதல்ல வந்து நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டியது வந்து பாடி சேஞ்சஸ். சோ ஏன்னா ரீப்ரொடக்டிவ்னா இப்ப எந்த வயசுல 8 வயசுல இருந்து 12 வயசுல இருந்து நடக்கக்கூடிய டைம்ல நம்ம நிறைய சேஞ்சஸ் இருக்கும். அதுவும் சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து அவ்வளோ தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அது வந்து நம்ம நம்ம பேரண்ட்ஸ், நம்ம வீட்ல இருக்கிற வயதானவர்கள் தான் நம்ம நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும், எய்ட் பண்ணணும். ஸோ வி ஷுட் நோ திஸ். என்ன நடக்கும் இந்த ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் டைம்ஸ்ல வந்து வி வில் ஹேவ் பாடி சேஞ்சஸ் நிறைய இருக்கும். பிசிக்கல் growth இருக்கும். நம்மளோட உறுப்புகள் வந்து வேறு மாறும். ஹேர் சேஞ்சஸ் இருக்கும், ஸ்கின் சேஞ்சஸ் இருக்கும். ரொம்ப கவலையெல்லாம் ஆயிடுவாங்க. ஏன் பிம்பிள்ஸ்லாம் இப்பதான் வருது எல்லாம். ஸோ வி நீட் டு எக்ஸ்பிளைன் டு தேம். இது வந்து பாடியில வந்து காமனா நடக்கிறது ஒண்ணு. இந்த ஏஜ்ல வந்து இது நடக்கும். ஸ்கின் சேஞ்சஸ்லாம் ஏன் நடக்குதுன்னா இதெல்லாம் அந்த ஹார்மோன்ஸ்னால தான். ஹார்மோன்ஸ் நம்ம பேசணும்னா அது ஒரு பெரிய டாபிக். ஏன்னா அது வந்து நிறைய பாடி ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரெகுலேட் பண்றது ஹார்மோன்ஸ் தான். சோ அந்த ஹார்மோன்னால தான் இதெல்லாம் ஸ்கின் சேஞ்சஸ் எல்லாம் அதெல்லாம். ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிண்ட்ரம்னு நம்ம சொல்லுவோம். வயிறு வலிக்கும், மூட் ஸ்விங்ஸ் ஆகும், இதெல்லாம் இருக்கும். ஏன் இதெல்லாம் நடக்கும்? இதெல்லாம் வந்து நம்ம வந்து இப்ப சொல்லுவோம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நம்ம எடுத்துக்க கூடாது. இதெல்லாம் மாசம் மாசம் எல்லா பெண்களுக்கும் வர்றது தானே. ஆனா அந்த மாதிரி சொல்றதோட நம்ம விளக்கணும். நம்ம ஏன் இந்த மாதிரி சேஞ்சஸ் வருது, ஏன் வந்து வலிக்குது, இதெல்லாம் நம்ம விளக்குனா இன்னும் பெட்டரா அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இப்போ உள்ள பிள்ளைங்க எல்லாம் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜினா ரொம்ப அட்வான்ஸா தான் இருக்காங்க. சோ நம்ம வந்து அதை நேரா இத பத்தி பேசாது, இத பத்தி கேட்காதன்னு சொல்றதோட நம்ம விளக்குனா நம்மளோட சயின்டிபிக் நம்ம போய் கொஞ்சம் கத்துக்கணும் அதுக்கு முந்தி. சோ கத்துக்கிட்டு நம்ம போய் இதெல்லாம் விளக்குனா it'll be easier for them to understand. அவங்களுக்கு அந்த லாஜிக்கல் ரீசனிங் கிடைச்சிச்சுன்னா அவங்க அவங்க கேள்வி கேட்கும்போது நம்ம பதில் சொன்னா அவங்களுக்கு புரியறதும் ஈஸியா. சோ அதை தவிர வெஜனல் டிஸ்சார்ஜஸ் இருக்கும். டிலேட் பீரியட்ஸ். ஸோ நம்ம அதை சொன்ன மாதிரி நம்ம வந்து ஒரு ட்ராக்கர் வச்சுக்கணும். ட்ராக்கர் இருந்தாதான் நம்மளுக்கு தெரியும் நம்மளோட பீரியட்ஸ் வந்து கரெக்டான டைம்ஸ்ல வருதா, என்ன ஏதாவது பிரச்சனையா இருக்கா, கன்சிஸ்டன்சி ஓகேவா, இல்ல இருந்து ரொம்ப ஹெவியா போதா, ரொம்ப கட்டி கட்டியா போதா, இதெல்லாம் வந்து டிஃபரன்சஸ் இருக்கு. சோ நம்ம இந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை இருந்தாதான் நம்மளுக்கு அவேர்னஸ் இருந்தாதான் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்குன்னு நம்மளுக்கு அவேர்னஸ் இருந்தாதான் நம்ம வந்து அந்த ப்ராப்ளம்ஸை கண்டுபிடிக்க முடியும். ஸோ ப்ராப்ளம்ஸ் கண்டுபிடிச்சிட்டா we can later find ways to deal with the problem. நம்ம ஒரு போய் ப்ரொஃபஷனல்கிட்ட பேசலாம் அந்த மாதிரி எல்லாம். ஸோ அன்ஹெல்தி சைக்கிள்ஸ், டிலேட் பீரியட்ஸ் ஒண்ணு. அன்ஹெல்தி சைக்கிள்ஸ் எப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி 3 to 7 days வந்து நார்மல் சைக்கிள். இப்போ 7 நாளுக்கு மேல 14 நாள் உங்களுக்கு ப்ளீடிங் இல்ல, ஒரு நாள் ப்ளீடிங் அப்புறம் ப்ளீடிங் இல்ல, இதெல்லாம் வந்து அன்ஹெல்தி சைக்கிள்ஸ்ல வரும். ஸோ இது வந்து நம்ம ஒரு ட்ராக்கர் வச்சு நம்ம பார்த்துட்டு when we know we have these issues, இத வந்து நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட போய் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணி we can find out what is the underlying. இது என்ன, ஏன் இந்த மாதிரி வருது, என்ன செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். அடுத்தது பிசிஓஎஸ். பிசிஓஎஸ் வந்து பாலிசிஸ்டிக் ஓவாரி சிண்ட்ரம்னு நம்ம சொல்லுவோம். பிசிஓஎஸ்னா உண்மையிலேயே என்னன்னா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி நிறைய ஹார்மோன்ஸ் இருக்கு. நம்ம பார்த்ததுல 5 ஹார்மோன் இருக்கு ரீப்ரொடக்டிவ் மட்டும். பட் ஃபீமேல்ல டெஸ்டஸ்ட்ரான் ஒரு ஹார்மோனும் இருக்கு. அது ஆக்சுவலி ஆண்களுக்கான ஹார்மோன் நம்ம சொல்லுவோம். ஆனா ஃபீமேலுக்கும் அது இருக்கு. ஸோ பிசிஓஎஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த டெஸ்டஸ்ட்ரான் வந்து அளவுக்கு அதிகமா இருக்கிறது தான் பிசிஓஎஸ் பிரச்சனை. அடுத்து நம்மளோட டிஸ்மெனோரியானா என்னன்னா ரொம்ப வலிச்சு போற பீரியட், இல்ல பீரியடே போக மாட்டேங்குது. இதெல்லாம் வந்து ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் இஷ்யூஸ். ஓகே, இன்ஃபர்டிலிட்டி நம்ம முதல்ல பேசின மாதிரி. அதை தவிர நம்மளோட இந்த பருவத்துல இந்த ஃபேஸ்ல வந்து நம்மளுக்கு வந்து ஜெனரல் ஹெல்த் இஷ்யூஸும் இருக்கும். ஹைப்பர் டென்ஷன் இருக்கும், டயபெட்டிஸ் இருக்கும், ஹார்ட் டிசீசஸ், கேன்சர்ஸ், புற்றுநோய் எல்லாம் இருக்கும், செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ், ஸ்ட்ரோக்ஸ், ஒபிசிட்டி இதெல்லாமும் இருக்கும். ஓகே, நம்ம வந்து எப்பயுமே பெண்கள் பெண்கள் பெண்கள்னு பேசினா பெண்கள் உறுப்புக்குள்ள அந்த பிரச்சனை மட்டும் தான் பேசுறோம் இல்லையா. நம்ம வந்து we don't see the problems that occur with normal adulthood, hypertension, diabetes இதெல்லாம். ஸோ ரிஸ்க்ஸ் இன் மலேசியா நீங்க பாருங்க எத்தனை பேருக்கு நம்ம எல்லாம் இது தெரியும். இதுல வந்து நம்ம இத்தனை பேர் இருக்கோம். இதுல 1 in 20 of us will have the risk of getting breast cancer. இது மலேசியாவோட கருத்து. விமன் we are not aware. நம்ம முதல்ல சொன்ன மாதிரி we are not aware. நம்மளோட பிரச்சனையே வந்து அவேர்னஸ் இல்லாதது and lack of care தான். 91% of women நம்மளுக்கு தெரியாது. நம்ம வந்து ஹார்ட் டிசீஸ்ல தான் ரொம்ப பேரு we die of heart disease. First number 1 killer in women வந்து heart disease தான். ஆனா நம்ம எப்பயும் சொல்லுவோம் men தான் வந்து heart disease கூடன்னு. But no, it is not true actually. Okay, next stage வந்து pregnancy. Okay, one of the eggs already successfully fertilized. Yay.
ஆனா அடுத்து வந்து இன்னொரு மேஜர் சேஞ்சஸ் நடக்கும். நீங்க பிரெக்னன்சியா இருக்கும் போது நிறைய பிசியோலாஜிக்கல் சேஞ்சஸ். இப்ப நம்ம ரத்தம் கூட வால்யூம் ஏறும். ஏன்னா நம்ம வந்து அந்த பேபிக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணோம். ஸோ ஹோமோனல் சேஞ்சஸ் இருக்கும், மென்டல் சேஞ்சஸ் இருக்கும். மேஜர் இஷ்யூஸ் நீங்க பிரெக்னன்சில பாத்தீங்கன்னா அளவுக்கு மீறி வாந்தி வரதெல்லாம் இருக்கும் சில பேருக்கு. அது வந்து நம்ம ஹைப்பர் எமெசிஸ் கிராவிடாரும் சொல்லுவோம். ஹைப்பர் டென்ஷன் இருக்கும். இப்ப வந்து பிரெக்னன்சிக்கு முந்தி இருக்காது. ஹைப்பர் டென்ஷனும் இருக்காது, இனிப்பு நீரும் இருக்காது. ஆனா திடீர்னு பிரெக்னன்சியோட சேர்ந்து 2 கூட்டாளி மாதிரி ஹைப்பர் டென்ஷனும் வரும், டயபிட்டிஸ் வரும். சோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியணும். we need to know these kind of things all exist. anemia, premature births, அப்புறம் congenital disorders, miscarriages, இதெல்லாம் வந்து இந்த டைம்ல வரக்கூடிய பிரச்சனைகள். நான் வந்து ரொம்ப எல்லாத்தையும் வந்து மேலோட்டமா தான் சொல்றேன். ஏன்னா நம்ம இன்னும் ஆழமா போனோம்னா நம்மளுக்கு டைம் பத்தாது. So what do we do? What do we need to do during pregnancies? Delayed period. More than 1 week delayed ஆச்சு. நீங்க வந்து ஒரு ஃபேமிலி பிளானிங் பண்றீங்க. You are planning for a childனா நீங்க வீட்ல டெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நம்ம சொன்ன மாதிரி நம்ம ட்ராக் பண்ணலாம். சோ நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு அது டிலேட்டா இருக்கு. நீங்க ஃபேமிலி பிளானிங் பண்றீங்கன்னா நீங்க வீட்ல டெஸ்ட் பண்ணுங்க. பாசிட்டிவா இருந்துச்சுன்னா the first thing you do is next you visit any clinic. இங்க மலேசியால நம்ம வந்து கிளினிக்கு கண்டிப்பா போலாம் to confirm the pregnancy and to get the first scan. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்கேன் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்கேன் வச்சுதான் நம்ம அடுத்தடுத்து அந்த அந்த பிள்ளையோட வளர்ச்சியெல்லாம் நம்ம வந்து கால்குலேட் பண்றதுக்கு அது ரொம்ப முக்கியம். இன்னொன்னு எஸ்டிமேட்டட் டெலிவரி டேட் எப்ப கணக்கு பண்றதுக்கு அது ரொம்ப முக்கியம். சோ நெகட்டிவா இருந்துச்சுன்னா திருப்பி ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணிட்டு வீட்ல முதல் டெஸ்ட் பண்ணுங்க. கம்பல்சரியா ஆனா நீங்க வந்து எல்லா கிளினிக்கு சேர்த்தாலும் ஜிபியும் நீங்க கண்டிப்பா நீங்க வந்து ஃபாலோ அப் செய்யணும். சீரியல் ஸ்கேன்ஸ் எடுக்கணும். மதரோட ஹெல்த் ஸ்கிரீனிங் செய்யணும். எப்பயும் இனிப்பு செக் பண்ணுவாங்க, பிபி செக் பண்ணுவாங்க, வெயிட் செக் பண்ணுவாங்க, ரத்தம் போதுமா இருக்கான்னு செக் பண்ணுவாங்க, ஜெனரல் வெல்பீயிங்லாம் செக் பண்ணுவாங்க. இதெல்லாம் செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு ஒரு மெடிகேஷனோ இல்ல ட்ரீட்மெண்ட் பிளானோ கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, ப்ராப்பர் பிளட் சுகர் மானிட்டரிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்மள நிறைய பேர் வந்து நம்மளே நார்மலா டயபெட்டிஸ் இருக்கிறவங்களே நாளைக்கு ரத்தம் எடுக்க போறோம்னா இன்னைக்கு வந்து ஓகே எந்த இனிப்பும் சாப்பிட மாட்டோம், 6 மணிக்கெல்லாம் நல்ல பிள்ளையா ஒண்ணும் சாப்பிட மாட்டோம், தண்ணி மட்டும் குடிப்போம். அது ப்ராப்பர் ஸ்கிரீனிங் இல்ல. சோ நீங்க வந்து உங்களோட நார்மல் பீப்புள்னா HbA1c எடுப்போம். அது 3 மாசம் கணிப்பு கொடுக்கும். சோ நீங்க பிரெக்னன்டா இருந்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி உங்க கையில தான் இருக்கு. சோ மேக் ஷூர் யூ ஃபாலோ த்ரூ. அன்னைக்கு மட்டும் நீங்க ப்ராப்பரா சாப்பிட்டுட்டு இல்லாம யூ ஃபாலோ த்ரூ அண்ட் பி அவேர் ஆஃப் பிரெக்னன்சி வார்னிங் சைன்ஸ். திடீர்னு ரத்தம் வர்றது பிரெக்னெண்டா இருக்கும் போது, திடீர்னு தண்ணி வருது, லீக்கிங் லைக்வான்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து பிரெக்னன்சி வார்னிங் சைன்ஸ். ஓகே, இதெல்லாம் வந்து நீங்க அவேர்வா இருக்கணும். அடுத்து வாங்க நம்ம வந்து கடைசி கட்டங்கள் பெரிமெனோபாஸ், மெனோபாஸ், போஸ்ட் மெனோபாஸ். சோ பெரிமெனோபாஸ்னா நம்ம என்ன சொல்றோம்னா ஒரு 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 ஏஜ் வரைக்கும் நார்மலி ஒரு 45 வரைக்கும் உங்களுக்கு வந்து 45, 46 வரைக்கும் உங்களுக்கு நார்மலா பீரியட் வந்துட்டு இருக்கும். எவ்ரி மந்த் நார்மல் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்துட்டு இருக்கும். பாயிண்ட் உங்களுக்கு வந்து சில டிலேஸ் இருக்கும், சில மந்த்ஸ் ஸ்கிப்ஸ் பண்ணும். இதெல்லாம் வந்து நம்ம பெரிமெனோபாஸ்னு சொல்லுவோம். இன்னும் மெனோபாஸ் ஆகல. மெனோபாஸ் நம்ம எப்ப சொல்லுவோம்னா 12 மாசத்துக்கு 12 months நோ menstrual bleeding. ப்ளீடிங்கே இல்லாததுதான் நம்ம வந்து மெனோபாஸ்னு சொல்லுவோம். சோ அதுக்கு முந்தி வந்துட்டு போயிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து பெரிமெனோபாஸ். இட்ஸ் த ஸ்டேஜ் தட் your body is preparing to go into menopause. So menopause-னா 12 months you won't have period. அதுதான் நம்ம மெனோபாஸ். அதுக்கப்புறம் வர்றதெல்லாம் வந்து போஸ்ட் மெனோபாஸ். இந்த டைம்ஸ்ல வந்து நார்மல் ஏஜ் வந்து எப்பயும் வந்து இப்ப மீடியன் ஏஜ் வந்து 51 சொல்லுவோம். ஆனா நம்ம மலேசியாவோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தோம்னா ஒரு 48 to 55 இதுதான் அந்த ரேஞ்ச். பட் மீடியன் ஏஜ் வந்து நம்ம 51 சொல்லுவோம். மெனோபாஸ்லயும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும் பாடியில. ஏன்னா நம்ம சொன்ன அந்த ராஜாக்கள், மந்திரிகள், அந்த ஹார்மோன்ஸ் ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும். சோ குறைய ஆரம்பிச்சோடனே அதோட செயல்பாட்டு அதோட ஃபங்க்ஷன்ஸ் இதுக்கெல்லாம் அதை ஹெல்ப் பண்ணிட்டு இருந்துச்சோ அதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஹவ் மெனோபாஸ் எஃபெக்ட்ஸ் அவர் பாடி நிறைய வேஸ் இருக்கு. பிரெயின் ஃபாக், தின்னிங் ஹேர், நிறைய ஹாட் ஃபிளாஷஸ், சூடாகும், திடீர்னு சூடாகும், திடீர்னு சில்லுன்னு ஆகும். இன்னொன்னு ரொம்ப முக்கியமானது வந்து போன் லாஸ். ஏன்னா நம்மளோட ரீப்ரொடக்டிவோட ஹார்மோன்ஸ் வந்து நம்ம போனை வந்து நல்லா வச்சுக்கிறதுக்கு நிறைய இட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம். ஸோ அந்த 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 ஹார்மோன்ஸ் எல்லாம் குறையும் போது போன் லாஸ் எல்லாம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. டிப்ரெஷன், நம்மளோட மென்டல் ஸ்டேட்டஸ்லாம், நம்மளோட மன ஆரோக்கியம்லாம் குறையறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு இந்த டைம்ல. ஏன்னா ஹார்மோன்ஸ் ரொம்ப குறைய ஆரம்பிக்கும். ஓகே, சோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். எல்லா கட்டங்களும் நம்ம பார்த்துட்டோம். நம்ம என்ன செய்யலாம்? வாட் கேன் வி டூ? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரேஸ் அவேர்னஸ். இன்னைக்கு நான் பேசுறது நீங்க கேட்டீங்க. உங்களுக்கு யாரெல்லாம் தெரியுமோ அவங்க கிட்ட எல்லாம் சொல்லுங்க. ரிசர்ச் பண்ணுங்க.
தேடுங்க. நீங்க படிக்கலாம், கூகுள்ல படிக்கலாம், புக்ல படிக்கலாம். ரேஸ் அவேர்னஸ். எல்லார்கிட்டயும் சொல்லுங்க. உங்களோட பிள்ளைங்க கிட்ட, உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லுங்க. பேசுங்க. இத பத்தி பேசுங்க. உங்க சுகாதாரம், ஆரோக்கியத்த பத்தி நெறைய பேசுங்க. அப்பதான் வந்து அவேர்னஸ் வரும். அண்ட் நெக்ஸ்ட் கெட் ஸ்கிரீன்ட். பிளட் ஸ்கிரீனிங்ஸ் எவ்ரி 2 இயர்ஸ். ரத்தம் எடுங்க. 40 வயசுக்கு மேல ஆச்சுன்னா அட்லீஸ்ட் ஒன்ஸ் அ இயர். ஓகே, ஒன்ஸ் அ இயர் ரத்தம் எடுத்து பாருங்க. செல்ஃப் ஸ்கிரீனிங் நீங்களே சொந்தமா வீட்ல இருக்கும் போது ஸ்கிரீன் பண்ணுங்க உங்களை. ஓகே, நீங்க உங்களோட மார்பெல்லாம் ஸ்கிரீன் பண்ணலாம். ஏதாவது கட்டி எல்லாம் இருக்கான்னு ஸ்கிரீன் பண்ணலாம். நார்மலா உங்க பாடியை நீங்க பார்த்து நார்மலா இல்லாம ஏதாவது மாறி இருக்கா, எங்கேயாவது புதுசா மச்சம் வந்திருக்கா. ஏன்னா சில வாட்டி மச்சம் வந்து அது கேன்சரஸா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா எல்லா மச்சமும் இல்ல, சில வாட்டி. ஸோ செல்ஃப் ஸ்கிரீனிங் பண்ணுங்க. மெமோகிராம் 1 to 2 இயர்ஸ் மெமோகிராம். மெமோகிராம்னா வந்து நம்மளோட மார்பு வந்து ஆஹ் ஒரு எக்ஸ்ரே மாதிரி செய்வோம். அது நான் எளிமையா சொல்றேன். அந்த மாதிரி ஒரு செய்வோம். அது மெமோகிராம். அப்புறம் பேப்ஸ்மியர் 2 to 3 இயர்ஸ். ஏதாவது சர்விக்கல் கேன்சர், முதல்ல நம்ம இந்த வெஜைனா பார்த்தோம், வெஜைனாக்கு மேல ஒரு சர்விக்ஸ் இருந்துச்சு. ஸோ அங்க ஏதாவது புத்துநோய் ஏதாவது இருக்கான்னு பாக்கிறதுக்கு பேப்ஸ்மியர். நெக்ஸ்ட் ஓஸ்டியோபோரோசிஸ். நம்மளோட போன், நம்ம கடைசியா சொன்ன மெனபாஸ் அப்ப நம்ம போனோட அந்த இது குறையறதுக்கு, அந்த ஸ்ட்ராங்னஸ் குறையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ டூ ஓஸ்டியோபோரோசிஸ் ஸ்கிரீனிங், ஹியரிங் டெஸ்ட், ஐ டெஸ்ட். ஸ்கிரீனிங் பண்ணுங்க. எந்த விதமான இருக்கும் ஸ்கிரீனிங், கெட் யோர் செல்ஃப் டன். நெக்ஸ்ட் டாக் டு ப்ரொஃபஷனல்ஸ். நீங்களே வந்து ரிசர்ச் எல்லாம் பண்ணி, ஐ மீன் அது நல்லதுதான், பட் ரிசர்ச் எல்லாம் பண்ணி நீங்களே கூகுள் டாக்டர் ஆகி நீங்களே எல்லாம் முடிவா எடுத்துக்காதீங்க. நீங்க ஒரு ஒரு இது வரைக்கும் படிச்சுட்டு நெக்ஸ்ட் யூ கோ டு த ப்ரொஃபஷனல்ஸ். டாக்டர்ஸ் நாடுங்க. இல்ல உங்களுக்கு எந்த எந்த நீங்க நாட்டு வைத்தியமோ மாடர்ன் மெடிசனோ எதுக்கு நீங்க பாருங்க. டு ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் பி கம்ப்ளைண்ட் டு ட்ரீட்மெண்ட்ஸ். ஒரு ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுத்துட்டோம்னா அதை வந்து நீங்க கம்ப்ளைண்டா இருக்கணும். அது இன்னைக்கு செய்யறேன், நாளைக்கு செய்யல, மூட்டு இல்ல, நாளைக்கு செய்யறேன், அந்த மாதிரி எல்லாம் முடியாது. அந்த அந்த ட்ரீட்மெண்ட் ஒரு ஒரு வாரம் எடுக்கணும்னா ஒரு வாரம் கண்டிப்பா எடுத்துதான் ஆகணும். ஒரு மாசம் எடுக்கணும்னா எடுக்கணும். கொஞ்சம் டிசிப்ளினா அந்த ட்ரீட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் ப்ராக்டிஸ் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்ஸ். இப்போ உள்ளவங்க வந்து இது வந்து ரேகோராஸ் ஐயா ரொம்ப கேட்டுக்கிட்டாரு. இதை பத்தி பேசணும்னு நம்ம வந்து எக்ஸசைஸே செய்யறது இல்ல. ஒரு சொட்டு வேர்வை வந்துடக்கூடாதுன்னு உட்கார்ந்துருக்கோம். சோ அது வந்து நாட் கரெக்ட்லாம். we have to have a very active lifestyle. உங்களால முடிஞ்சது. இப்போ உங்களுக்கு வந்து ஜாயிண்ட் பெயின் அதெல்லாம் இருந்துச்சுன்னா you see change your way of exercise. இப்போ வந்து கூகுள்ல you can just go in Google, ankle pain இருக்கு. So exercises without involving ankle. அந்த மாதிரிலாம் நம்ம செய்யலாம். and give importance to your mental health as well. நம்ம மனசும் மைண்டும் எல்லாம் சந்தோஷமா இருந்தாதான் நம்ம உடம்பும் சந்தோஷமா இருக்கும். ஏன்னா உள்ளுக்குள்ள தானே வெளியே தெரியும். அடுத்தது கடைசியா இது வந்து பெண்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புறேன். கெட் ஸ்கிரீன்ட். டோன்ட் நோக்கும் டோன்ட் ஹேவ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. எனக்கு நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க. இல்ல டாக்டர் எனக்கு இனிப்பு நீரே இல்ல, இல்ல டாக்டர் எனக்கு வந்து ரத்த கொதிப்பே இல்லன்னு. ஆனா நல்லா நீங்க கேட்டு பாருங்களேன், அவங்களுக்கு இல்லன்னு இருக்காது. அவங்க டெஸ்டே பண்ணிருக்க மாட்டாங்க. அது எப்படி இல்லன்னு ஆகும்? அது டோன்ட் நோ. சோ டோன்ட் நோக்கும் டோன்ட் ஹேவ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. மேக் ஷூர் யூ கெட் ஸ்கிரீன் ப்ளீஸ். ரத்தம் எடுங்க. தேவைப்பட்ட ஸ்கிரீனிங் எல்லாம் செய்யுங்க. உங்களோட ஹிஸ்டரி, அடுத்தது உங்களோட மெடிக்கல் ஹிஸ்டரி. நீங்க வந்து எந்த மருந்து எடுக்கிறீங்க, இந்த மருந்து எடுக்கிறீங்களா, என்ன உங்களுக்கு பிரச்சனை, உங்களுக்கு ரத்த கொதிப்பு இருக்கா, இல்ல ஹைப்பர் டென்ஷன் இருக்கா, இனிப்பு நீர் இருக்கா, இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு அந்த பேரெல்லாம் ஞாபகம் வரல, இந்த மெடிசன் பேரெல்லாம் ஞாபகம் வரல, பரவாயில்ல, படம் எடுத்து வச்சுக்கோங்க. உங்க கூட எப்பயும் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியணும். ஏன்னா நீங்க ஒரு டாக்டர் அணுகி போகும்போது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வச்சுக்குவோம். நம்மளுக்கு எதுவும் தெரியலன்னா உங்களுக்கு அடுத்து என்ன சிகிச்சை வழங்குறதுன்னு நம்ம கொஞ்ச நேரம் முடிப்போம். இவங்களுக்கு இது ஓகேவா, இந்த மருந்து போட்டா ஏதாச்சும் ஆயிருமான்னு நம்மளுக்கு தெரியாது. சோ மேக் ஷூர் யூ நோ யுவர் ஹிஸ்டரி. உங்க அலர்ஜிஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியணும். ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் நாட் ஃபார் எவ்ரிதிங். நம்ம சும்மா லேசு பாசா இருக்கிற அந்த காய்ச்சல் இதுக்கெல்லாம் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்காதீங்க, வேண்டாம். ஏன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும் போது நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துட்டோம்னா ஒரு பெரிய பிரச்சனை வந்த போது அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் வேலை செய்யாது. நம்மளுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் சிலதுதான் இருக்கு, குறைவா தான் இருக்கு, நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் இல்ல. சோ சின்ன சின்னதுக்கெல்லாம் நீங்க ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துட்டு உண்மையில ஒரு பெரிய பிரச்சனை நம்மளுக்கு ஆன்டிபயோட்டிக் தேவைப்படும் போது அந்த ஆன்டிபயோட்டிக் வேலை செய்யாம போயிடும். சோ ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் நாட் ஃபார் எவ்ரிதிங். பழைய மெடிசன்ஸை ரீயூஸ் பண்ண வேண்டாம், ஆளுங்களுக்கு கொடுக்க வேண்டாம். ஏன்னா நம்மளுக்கு தெரியாது அவங்களுக்கு ஒத்துக்குமா ஒத்துக்காதா. நம்ம சொந்த பிள்ளைங்களோ இல்ல அம்மா அப்பாவோ வேணும், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட மெடிசன் நீங்க மட்டும் எடுங்க. அப்படி நீங்க பாய்க்கலன்னா தூக்கி போட்டுருங்க. ஏன்னா நம்ம வந்து இப்ப வந்து எல்லாம் மெடிசன் எல்லாம் பேப்பர்ல பிளாஸ்டிக்ல போட்டு கொடுப்பாங்க. நம்மளுக்கு எக்ஸ்பைரி டேட் எல்லாம் நம்மளுக்கு தெரியாது. சோ டோன்ட் கீப் ஃபார் லாங். டோன்ட் ரீயூஸ் த மெடிசன்ஸ் லாங். அண்ட் another thing, evaluate பண்ணுங்க. மெடிசன் எடுக்கிற சைட் எஃபெக்ட்ஸ் பெருசா இல்ல டிசீஸோட சைட் எஃபெக்ட்ஸ் பெருசான்னு. ஒரு பேஷண்ட் வருவாங்க, மேக்ஸிமம் லெவல்ல இனிப்பு நீர் இருக்கும். ஆனா சொல்லுவாங்க, இல்லம்மா நான் இன்சுலின் எடுக்கலாமா, ஏன்னா இன்சுலின் எடுத்தா நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வந்துருச்சுமான்னு.
நம்ம வந்து நல்லா யோசிக்கணும். மேக்ஸிமம் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இன்சுலின் எடுக்கிற சைட் எஃபெக்ட்ஸ் பெருசா? இல்ல அந்த டயபெட்டிஸே ஒரு பெரிய சைட் எஃபெக்ட்டா? ஸோ ஆல்வேஸ் எவாலுவேட். எது எது இன்னும் வொர்ஸ்? அந்த டயபெட்டிஸ் இன்னும் வொர்ஸா? நீங்க எடுக்கிற மெடிசின். ஏன்னா எல்லா மெடிசின்ஸ்க்கும் சைட் எஃபெக்ட் இருக்குதான். அத நான் இல்லன்னு நான் சொல்ல முடியாது. ஸோ எவாலுவேட். சப்ளிமெண்ட் ஆர் நாட் ஃபார் எவ்ரிஒன், எவ்ரிதிங். ஏன்னா சில பேருக்கு வந்து ஆ கால்சியம் ஹையா இருக்கும். ஆனா நம்ம கால்சியம் சப்ளிமெண்ட் எடுப்போம். சோ பிஃபோர் யூ டேக் கால்சியம், பிஃபோர் யூ டேக் எனி சப்ளிமெண்ட்ஸ், மேக் ஷூர் உங்க ரத்தம்லாம் எடுத்து பார்த்துக்கோங்க. ஏதாவது இருக்கா? டாக் டு அ ப்ரொஃபஷனல். அவங்க தேவைப்பட்டோம்னு சொன்னா, யூ டேக் யோர் கால்சியம்ஸ், யோர் சப்ளிமெண்ட்ஸ் அண்ட் எவ்ரிதிங். இட்ஸ் நாட் ஃபார் எவ்ரிஒன். கடைசியா கேள்வி கேளுங்க. கேள்வி கேளுங்க. ஒரு டாக்டர போய் பார்க்க போறீங்களா? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? டாக்டர் இது சொல்றாங்களா? அவங்கள நீங்க திருப்பியும் கேள்வி கேளுங்க. உங்களுக்கு புரியிற வரைக்கும் கேள்வி கேளுங்க. இந்த மருந்து குடுக்குறாங்களா? இந்த மருந்து என்னத்துக்கு டாக்டர் குடுக்குறீங்க? ஏன் குடுக்குறீங்கன்னு கேள்வி கேளுங்க. உங்களுக்கு தெரியணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து இப்ப வந்து டெக்னாலஜி பத்திலாம் ரொம்ப தெரியுது. ஆனா நம்ம ஹியூமன் பாடி பத்தி நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. சோ ஆஸ்க் கொஸ்டின்ஸ். எவ்ளோ என்ன பொறுத்தவரைக்கும் எனக்கு கேள்வி கேட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு கிளாஸே எடுப்பேன் அப்புறம். ஏன்னா தே ஷுட் நோ. அவங்களோட பாடி பத்தி அவங்களுக்கு தெரியும். ஓகே. சோ தேங்க் யூ வெரி மச். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்குன்னா, ஏன்னா நம்ம வந்து ரொம்ப மேலோட்டமா தான் நம்ம பார்த்திருக்கோம் இதெல்லாம். ஏதாவது கேள்வி இருந்துக்குன்னா என்னோட இமெயில் அட்ரஸ் இருக்கு. நீங்க கால் நீங்க இமெயில் அனுப்பலாம். ஐ வில் பி எவர் ரெடி டு ரெஸ்பாண்ட் டு யூ ஆல். ஆ மேலோட்டமா பார்த்தது உங்களோட உங்களோட தேடல் இதுக்கப்புறம். போய் எவ்ளோ உங்களால ரிசர்ச் பண்ண முடியுமோ பண்ணுங்க. தேங்க் யூ, தேங்க் யூ. வணக்கம், வணக்கம், வணக்கம். மிக சிறப்பு. கல்வி, ஆரோக்கியம், சுகாதாரம் ஏன் முக்கியம்? சகோதரி டாக்டர் திவ்யாவுடைய இன்னைக்கு பகிர்ந்து கொண்ட செய்தி உண்மையிலேயே சொல்லணும்னா இது வந்து ஒரு 3 நாள் மாநாடு நடத்தணும்னு நினைக்கிறேன். ஒரு இது வந்து அவங்க தொடக்கத்திலேயே ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. அதாவது அவங்களோட தமிழ் நான் ரொம்ப ரசிச்சேன். ரொம்ப அழகா தமிழ் பேசுனீங்க. நல்ல உச்சரிப்பு. தேங்க் யூ. ஆகையால உங்க தாய் தந்தைக்கு வேலையில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது நம்ம முன்னோர்கள் வந்து சில நேரம் சொல்லுவாங்க. சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் பல வருஷத்துக்கு முன்ன. அச்சுக்கு ஏத்தாற்போல் பகார்த்தம் அமையும்னு சொல்லுவாங்க. புரியுதா? அச்சுக்கு ஏத்த மாதிரி பகார்த்தம் அமையும். அப்ப பெற்றோர்கள் எவ்வழியோ அவ்வழி குழந்தைகள் வளர்க்கப்படும் சொல்லிட்டு அது வந்து ஒரு 70-80% உண்மையா தான் இருக்கு. நாட் டு சே 100%. 70-80% அது உண்மையா தான் இருக்கு. அந்த விஷயத்துல வந்து இன்னைக்கு திவ்யா அவர்களை வந்து நம்ம அனைவரின் சார்பாக அவங்களுக்கு நன்றியும் பாராட்டியும் தெரிவித்துக் கொள்வோம்.